ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மதாச்சாரியன் திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிதி கிடைக்கணும், நிதி கிடைக்கணும், நிதி கிடைக்கணும். எல்லாருக்கும் நிதி வேணும், நிதி வேணும், நிதி வேணும்னு அலையறா. ஆனால் எது நிதினா சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம் அப்படின்னு வேதமே சொல்கிறதுனால நமக்கு தாயாரும் பெருமாளும் தான் நீங்காத நிதி. வைத்தமா நிதி அப்படின்னே பேர் பெருமாளுக்கே திருக்கோளூரில். அதை மாதிரி பிராட்டிக்கு ஒரு நிதி உண்டு. யாருடானா பெருமாள் தானே. நமக்கும் அதே பெருமாள் தான் நிதி, பிராட்டிக்கும் அதே ஒரே நிதி தான். அந்த பிராட்டிக்கே ஒரு நிதியாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் திருநாமத்தோடு நமக்கெல்லாம் ஸ்ரீநிதி அப்படிங்கிற திருநாமத்தில் சுவாமி கிடச்சிருக்கார். இன்னைக்கு ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரிய பிரவர்த்தகாச்சாரியராக இருக்கக்கூடியதான திருமலை ஸ்ரீ அனந்தான் பிள்ளை அப்படிங்கிற அனந்தாழ்வான் சுவாமி இருக்காரே, அந்த வம்சத்தில் அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி. இவர் பிரக்யாதியானவர். அது பற்றியா, சூரியனை பார்த்தியா, கண்ணுக்கு தெரியுறதோ உனக்கு சூரியன் அப்படின்னு யாராவது கேட்பாளான்னு. அது மாதிரி சுவாமியை தெரியுமா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டா. வைஷ்ணவ உலகத்தில் தான் இல்லை, பொதுவாகவே எல்லா ஜனங்களுக்குமே இவரை தெரியும். ஏன்னா பல்வேறு சேனல்கள் மூலமாகவும் டிவி மூலமாகவும் அங்கங்கே நிறைய உபன்யாசங்கள் காலட்சேபங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிதி, ஞான நிதி அப்படின்னு சொல்லலாம். ஆச்சாரிய பரம்பரை. அதில் இவர் இப்போ சமீப காலத்தில் மகாமகோபாத்தியாய காஞ்சி ஸ்ரீமான் ஊவே பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி எழுந்தொள்ளிருந்தாரே, அவருடையதான கொள்ளு பேரன் இவர். சாட்சாத் அவர் எப்பேற்பட்ட நிதி அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டாம். அவளெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு கூட நமக்கு வாக்கு சுத்தி இருக்கான்னு தெரியல. அப்பேற்பட்டவாளுடையதான வம்சத்தில் வந்தவர் அப்படிங்கிற ஒரு விசேஷம். நமக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு நிதியாக தன் கொள்ளு பேர்னு அவர் விட்டுட்டு போயிருக்கார். இன்னைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு நிதியாக கிடச்சிருக்கார் சுவாமி. அதோடு இல்லாத நமக்கு எல்லா மேடைகள்லையும் பேசாத இடங்கள் கிடையாது, பேசாத விஷயங்கள் கிடையாது. சகல சாஸ்திரார்த்த ஞானமும் பரிபூர்ணமாக அதில் சூக்ஷ்மார்த்தங்களும் பூர்ணமாக தெரிஞ்சு ஆச்சாரிய கிருபையினால், அதுவும் பரம்பரா லப்தமான ஞானம் அப்படின்னு சொல்லும்படிக்கு, ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷியோ விதுகுன்னு சொல்லும்படிக்கு கீதையில் சொல்கிறது மாதிரி பரம்பரையில் குரு பரம்பரையில் அது மூலமாக கிடைச்சதான ஞானம், நேரடியாக பகவான் கொடுத்த ஞானம் எனக்கு அப்படின்னார் நம்மாழ்வார். மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு. அதை காட்டிலும் சுவாமி நாதமுனிகளுக்கு கிடைச்ச ஞானம், அதை காட்டிலும் ஆளவந்தாருக்கு கிடைச்சது, அதை காட்டிலும் உடையவருக்கு கிடைச்சது அப்படின்னு வந்துட்டே இருக்குச்சே, இன்னும் பெருகின்றே இருக்கு. அப்போது சுவாமி நம்மாழ்வார்க்கு கிடைச்சதான நிதி எவ்வளவோ அது மாதிரி பல கோடி மடங்கு நிதி இப்போ இருக்கிற ஆச்சாரிய புருஷாளுக்கு நிதியாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். அப்படி இருக்கிறதுனால இவர் காஞ்சிபுரம் முக்தி தரும் நகரேழுள் முக்கியமாம் கட்சி தனில் அப்படின்னு சொல்லும்படியாக காஞ்சிபுரத்தில் பேரருளாளன் கைங்கரியமே இவாளுக்கு கதி, சம்பிரதாய பிரவர்த்தனமே இவாளுடையதான ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கிறவர் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு. ஆனால் காஞ்சிபுரத்தோட தன் திருமாளிகையோடு மட்டும் இருப்பா சில ஆச்சாரியெல்லாம். அண்ணன் எந்த போக மாட்டேன் வியாபகத்துக்கு. இவர் அப்படி இல்லை. பாம்பேவாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும். அதில் சுவாமி குஜராத்தில் ரொம்ப வியாபகம், நிறைய சிஷ்யா இருக்கா குஜராத்தில். அது தவிர்த்து பாம்பேலேயும் நிறைய இருக்கா. அதை தவிர பாரத தேசத்துலேயே எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியதான நிறைய சிஷ்யர்கள். அத்தனை சிஷ்யர்களுக்கும் எதெல்லாம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சாஸ்திரத்தில், அதெல்லாம் உபதேசம் பண்ணிடும். பஞ்சசம்ஸ்காரமாகிய சமாஷணங்களை பண்ணிட்டும். சுவாமி ஒரு இடத்துல ஏகாந்தமாக ஓய்வாக இருந்ததே இல்லை. அவருக்கு எவ்வளவு வயசானாலும் திருநட்சத்திரனாலும் சுறுசுறுப்பாக வண்டு மாதிரி அங்கே இங்கேன்னு சுற்றிகிட்டே இருப்பார். ஏண்டான லட்சியம் எம்பெருமான் திருவடியில் எல்லா ஜீவர்களையும் சேர்க்கணும். அதுக்காக தானே உடையவர் இப்படி ஏற்படுத்தியிருக்கார் பரம்பரைகளை அப்படிங்கிறச்சே. அதில் இவர் சுவாமிக்கு சாதிக்காத விஷயமே இல்லை, போகாத இடமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சுவாமி. இவர் குஜராத்திக்காராக இருக்கிற இடத்துல நிறைய பிரவச்சனத்துக்கும் சிஷ்யால்ட்டியும் போகிறதுனால சுவாமிக்கு நம்ம சம்பிரதாய விஷயமான தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் விஷ்ணுபரத்வம், அல்லது பகவத்கீதையில் விஷ்ணுபரத்வம், இல்லை ஸ்ரீபாஷ்யத்தில் விஷ்ணுபரத்வம், உபனிஷதுகளில் சொல்கிற விஷ்ணுபரத்வம், எதை வேணால் கொடுக்கலாம். ஆனால் இந்த குஜராத்தி சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய விஷ்ணுபரத்வத்தை சுவாமி தான் சாதிக்க முடியும். ஏன்னா குஜராத் அந்த சம்பிரதாயத்தில் அடிக்கடி போயிட்டு வரதுனால அந்த பிரதேசங்களுக்கு சுவாமிக்கு நிறைய பரிச்சயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால சுவாமி மூலமாக ஸ்ரீ வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் சொன்னதான கிருஷ்ண பரத்வம் அதை சொல்லி நம்மளாம் கேட்கணும். அப்படிங்கச்சே
அப்பேற்பட்ட ஒரு ஆர்த்தி அடி எனக்கு இருந்தது. சுவாமிகிட்ட எத்தனையோ விஷயங்கள் காலட்சேபம் எத்தனையோ இடத்துல கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம சம்பிரதாயம் இல்லை அந்த வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாமே ராமானுஜர்டேந்து தான் உண்டாச்சு. எப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் காரணம் துத்தியேகான காரண வஸ்துவா ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானோ, சர்வ சாஸ்திரார்த்தங்களும் வெளியில் லோகத்தில் பிரச்சாரம் பண்ணது பிரகடனப்படுத்தினது நம்ம ராமானுஜர்டேந்து தான். அப்படிங்கச்சே ராமானுஜர் சாட்சாத் ஹயகிரிவரே, சாட்சாத் பார்த்தசாரதி எம்பெருமானே, அவர் ஆதிசேஷனே, அவரே தான் பஞ்ச ஆயுதங்கள் எல்லாமே அவர் அவதாரம்னு குரு பரம்பரையில் பூர்வாச்சாரர்கள் காட்டி கொடுக்குறா. இத்தனை பேர் சேர்ந்தான் ராமானுஜர். அப்போது அந்த ராமானுஜர் அத்தனை பேர் அவர் ஏற்படுத்தாததை, அவர் சொல்லாததை இந்த பாரத தேசத்தில் எந்த மகதாச்சாரியர்கள்னு தோன்றினாலும், ஜெகதாச்சாரியர்கள்னு தோன்றினாலும், மகாத்மாக்கள் மகந்துக்கள்னு தோன்றினாலும், அல்லது தாசர்கள்னு தோன்றினாலும் ராமானுஜர் சொல்லாததை, அவர் காட்டாததை புதுசாக ஒருத்தர் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு சுவாமி ராமானுஜர்னுச்சே. ராமானுஜ சம்பிரதாயத்தை பற்றி சொல்லணும்னு கேட்கறதுக்கு பதிலாக சுவாமிகிட்ட அது வினயமோ அவிநயமோ அப்படி எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்டேருந்து நம்ம குஜராத் சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய அல்லது கோகுல சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய நந்தகோபன் குமரனுடைய சம்பிரதாயமாக இருக்கக்கூடியதான வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்திலேருந்து கிருஷ்ண பரத்வத்தை சொல்லி கேட்கணும் அப்படின்ற ஒரு அவாவால் அவரை அதுக்காக அடியன் விண்ணப்பிச்சின்னேன். அவசியம் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சுலபர், ரொம்ப பெரியவர், ஆனால் ரொம்ப சுலபர் சுவாமி ஸ்ரீநிதி சுவாமி. அவர் மூலமாக வாக்கால் நம்ம வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துடைய வைபவத்தை கேட்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிः ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்த்யாத்மா பக்தைः பாகவதைः சஹ லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷः தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷகः சர்வசித்தாந்தே வேதாந்தேஷு ச கீயதே வரதம் த்விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம் வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. கூடியிருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து கொண்டு ஸ்ரீ வல்லபாச்சாரியர் அவர் நிலைநாட்டிய விஷ்ணு பரத்வங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான ஸ்ரீமான் கோமடம் முகுந்தாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமியினுடைய ஷஷ்டியப்த பூர்த்தி மகோத்சவம் இங்கே நம்மவர்களாலே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இத்தருணத்திலே எம்பெருமானுடைய மேன்மையை நன்கு பறைசாற்றும் விதமாக பற்பல உபன்யாசங்களை சுவாமி ஏற்பாடு செய்திருக்கிறார். சற்று முன்பு நிம்பார்க்காச்சாரியர் அவருடைய பெருமை, அவர் எங்கனம் விஷ்ணு பரத்வத்தை நிலைநாட்டுகிறாருங்கிறதை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். அடியனை அறிமுகப்படுத்தும் போது
இவர் வடதேசங்களுக்கெல்லாம் போகிறவர். முக்கியமாக குர்ஜர தேசம்னு சொல்லப்படுகிற குஜராத், அங்கே அதிகளவு வசிப்பவர். அதனால் வல்லப சம்பிரதாயத்தை பற்றி, புஷ்டி மார்க்கத்தை பற்றி இவர் பேசினால் சரியாக இருக்கும் என்று தாம் கருதி இந்த தலைப்பை அடியனுக்கு கொடுத்ததாக நம்முடைய சுவாமி தெரிவித்தார். அடியன் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கும் ஸ்ரீ வல்லபாச்சாரியருக்குமே ஒரு அழகான தொடர்பு உண்டு. காஞ்சிபுரம்னு சொன்னால் தேவப்பெருமாள் அமுது செய்தருளுகிற இட்லிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. அதை காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு சொல்லுவார்கள். சாதாரணமாக ஸ்ரீரங்கத்திலே அத்தியன உற்சவம் நடைபெறும் போது செல்வரப்பம் சம்பார தோசையை யாரும் விட துணியார்கள். ஸ்ரீரங்கநாதனுடைய தரிசனம் எத்தனை முக்கியமானதோ அத்தனை முக்கியமானது செல்வரப்பத்தையும் அந்த தோசையையும் பெற்று சுவைப்பது என்பது. அதே போல் திருமலை யாத்திரை பண்ணிட்டு வருவோம்னால் பெருமாள் சேவிச்சியான்னு ஒருத்தரும் நம்மளை பார்த்து கேட்க போகிறதில்லை. திருப்பதிக்கு போனாயே லட்டு பிரசாதம் எங்கே, வடை பிரசாதம் எங்கே அப்படின்னு அதைத்தான் கேட்பார்கள். திருநாராயணபுரத்துக்கு போனால் அந்த ஊர் புளியோதரை ரொம்ப விசேஷமானது. அதுபோல் காஞ்சிபுரம்னு சொன்னால் இன்றைக்கும் தினந்தோறும் பகவான் விரும்பி அமுது செய்தருளுகிற ஒரு வஸ்து உண்டுனால் அது காஞ்சிபுரம் இட்லி. அதை ஒரு இட்லி சாட்டேன்னு ஒருத்தரால் சொல்ல முடியாது. ஏதோ நம்ம அகத்திலே சமைக்கிறார் போலே நாம் தினப்படி பண்ணுற இட்லியாக இருந்தால் ஒரு குழந்தை ஒரு இட்லி சாப்பிட்டு எழுந்துடுத்துன்னா அந்த ஒரு இட்லி எப்படி போரும்னு நாம் கேட்கலாம். ஒருத்தர் காஞ்சிபுரம் இட்லியை சாப்பிட்டுட்டு நான் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னார்னா அத்தனை பெரிய இட்லியை நீ ஒருத்தனா எப்படி சாப்பிட்டேங்கிற கேள்வி பிறக்கும். ஏன்னா குழாயாட்டம் இத்தனை பெருசு இருக்கிற பெரிய இட்லி, அதுக்குன்னு குடலையெல்லாம் வச்சிருப்பா. அந்த குடலையில் அந்த மாவை சேர்த்து அதை வேக வைத்து அது பெரிய ப்ராசஸ். அந்த காஞ்சிபுரம் இட்லி பெருமானுக்கு ஏன் அமுது செய்விக்கப்படுகிறதுன்னு கேள்வி எழுந்தது. அப்போ ஊரில் இருக்கிற பெரியவர்கள் சொன்னார்கள், வல்லபாச்சாரியர் இந்த ஊருக்கு வந்திருந்தார், அவர் தேவப்பெருமாளை வணங்கினார், உனக்குன்னு சாப்பிட நான் ஏதாவது கொடுக்கணுமேன்னு அவர் ஆசைப்பட்டார். ஏன்னா புஷ்டி மார்க்கத்தில் பகவானை, கோபீஜன வல்லபனான பெருமானை குழந்தையாகவே பாவித்து அவனை உபலாளித்து மகிழ்வர்கள். இன்னைக்கும் நீங்கள் பிருந்தாவனத்திற்கு போனீர்களானால் அது பாங்கே பிஹாரி ஆகட்டும், அதற்கு மேலே கோபி மாதவன் ஆகட்டும், ராதா வல்லபன் ஆகட்டும், கோபி வல்லபன் ஆகட்டும், கோவிந்த தேவ் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், பார்த்து பார்த்து ஒரு குழந்தைய போஷிக்கிறா போலத்தான் போஷிப்பா. அதுவும் பாங்கே பிஹாரி போயிட்டோம்னால் திற போடுறதும் திறக்கிறதுமாவே இருந்துட்டுருப்பா. நமக்கு பெரிய சந்தேகம் வரும். நம்ம ஊரெல்லாம் கார்த்தால 6-6:30 பெருமாள் சேவை சாதிக்க தொடங்கினார்னால் 12-12:30 மணி வரைக்கும் நிশ্চিந்தையாக போய் சேவிச்சுட்டு வந்துவிடலாம். திரும்ப சாயங்காலம் 3-4 மணிக்கு போனோம்னால் 8-9 மணி வரைக்கும் கண்டிப்பாக சேவை உண்டு. அந்த சேவையாகிற தருணத்திலே பூஜா காலத்தில் திற போடுறதுங்கிறது உண்டு. ஆனால் ஒரு காரணமும் இல்லாமல் அவ்வப்பொழுது திரையை போடுவதும் விலக்குவதுமாக எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் அவ சொல்கிறா, குழந்தை கண்ணன் பேரில் திருஷ்டி பட்டுடுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பெருமானை தரிசிப்பதற்காக, ஆனால் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்னு எப்படி தெரியும்? ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்புறதுக்காக போனார். கூட நிறைய பெண்களை அழைத்து கொண்டு போனார்கள். வாயில் காப்பவன் உள்ளே விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இவா என்ன சொன்னா, ஆயர் சிறுமியர்னா. நாங்கள்லாம் 1000 பெண்கள், எங்ககிட்ட என்ன பயம்? அவன் கேட்டான், பூத்தனை கூட 1000 பெண்ணாத்தான் வந்தா, அதனால தான் பயப்பட வேண்டியிருக்கு. இல்லை சிறுமியர்னா, நாங்கள்லாம் குழந்தைகள். உங்களுக்கு தெரியுமா, கன்றுக்குட்டி வடிவத்தில் கூட ஒரு அசுரன் வந்துட்டான். நீங்கள் என்னமோ நாங்கள் சின்ன பெண் பிள்ளைகள் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறீங்களே, கன்றுக்குட்டியை பார்த்தா கூட பயமாக இருக்குது, உங்களை பார்த்தா பயமாக இருக்காதா? அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பெருமானிடத்தில் அந்த கண்ணெச்சில் பட்டுடக்கூடாதுங்கிறதும் அவனுக்கு எந்த தீமையும் ஏற்பட்டுடக்கூடாதுங்கிறதும் அவர்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. யாதவாபியுதயம்ங்கிற காவியத்திலே வேதாந்த தேசிகன் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். பூத்தனையை பகவான் முடித்தான். பெரிய சரீரம் கீழே கிடக்கிறாள் பூத்தனை.
மேலே அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறான். அப்போ தான் எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. அப்போ தான் அவளுக்கு தெரியறது, இந்த பெரிய அரக்கியை பெருமான் முடித்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே நந்தகோபர் இருக்கார் பாருங்கோ, அவரை பற்றி வேதாந்த தேசிகன் அழகாக ஒரு வார்த்தை போட்டார், பரமார்த்த வேதியினார். ரொம்ப வசத்தியான வார்த்தை சொல்றார். மேலான அர்த்தத்தை, மேலான தத்துவத்தை, பொருளை அறிந்தவர், உணர்ந்தவர்னார். கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. நந்தகோபர் ஓடி வந்தார், கண்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டார்னு அந்த ஸ்லோகம் இருக்கிறது. பூத்தனையை கொன்ற கண்ணனுக்கு நந்தகோபர் ஓடி வந்து திருஷ்டி சுற்றி போட்டார். அந்த நந்தகோபரை பற்றி என்ன சொல்றார்? மேலான தத்துவத்தை அறிந்தவர், அறிய வேண்டியதை அறிந்தவர்னார். அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணார், அறிய வேண்டியதை அறிந்தவர்னால் கண்ணன்தான் ரக்ஷகன்கிறத தெரிஞ்சுருக்கிறவர். இப்பதான் கொஞ்சம் கவனமா கேட்கணும். கண்ணன்தான் ரக்ஷகன்கிறத தெரிந்து கொண்டிருக்கிறவர், அவர் கண்ணனுக்கு ஆலத்தி வழித்தார் அப்படின்னு போட்டார். காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி ரொம்ப அழகான திருத்தத்தை இந்த இடத்திலே செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. அவன்தான் ரக்ஷகன், அவனுக்கு யாராலும் ஒன்றுமே ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்கோ. அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு நான் போவேனா? யாருக்கு நாம் திருஷ்டி சுத்தி போடுவோம்? யாருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அவருக்கு தானே திருஷ்டி சுத்தி போடுவோம். அவன் தான் ரக்ஷகன்னு தெரிஞ்சு போச்சுன்னா விடுறான், அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, யார் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நாம் அவனுக்கு ஆலத்தி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால ஒரு அழகான திருத்தத்தை பண்ணார். நந்தகோபாலனுக்கு கண்ணன் தான் ரக்ஷகன்கிறது நன்னா தெரியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதாந்த தேசிக்கு நீங்க மேலான அர்த்தம்னு சொன்னது அதனை அன்றுன்னார். அப்ப எதை சொல்றார்? அவன் தான் ரக்ஷகன்கிறது நன்னா தெரியும், ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுட்டு இருக்கார் நந்தகோபாலன். அது என்னன்னா, கண்ணன் திருவுள்ளத்தில் ஒரு ஆசையா, இந்த உலகத்தில் இருக்கிற குழந்தைகள் ஒன்றுமில்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்தா கூட வழியில் பல பேர் கண்ணு பட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு ஆற்றுல திருஷ்டி சுத்தி போடுற வழக்கத்தை பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் இத்தனை பெரிய பூத்தனையை அடித்து சாய்ச்சிருக்கோம், நமக்கு யாராவது திருஷ்டி சுத்தி போட மாட்டாளான்னு அவர் மனசுல எண்ணம் இருக்கிறதாம். அந்த எண்ணத்தை மேலான அர்த்தத்தை தெரிந்து கொண்டவரான நந்தகோபாலன், ஓ உன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கா, இங்க வாடா குழந்தை, நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்னு திருஷ்டி சுத்தி போட்டிருக்கார். அப்ப பெருமான அறப்பெரியவன் யாரும் மறுக்கவில்லை. பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வாருக்கு தெரியாதா? பல்லாண்டு பாடிண்டே இருந்தார், கண்ணெதிர கருட வாகனத்துல பகவான் இருக்கார், ஆனா மூஞ்சியை திருப்பிண்டு அப்பாஞ்ச தண்ணி சன்னியமும் பல்லாண்டேன்னார். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா சொன்னார், ஏன் அப்பாஞ்ச சன்னியமும்னு பாடினார், இப்பாஞ்ச சன்னியமும்னு பாடிருக்கூடாதான்னா அவருக்கு பாடிண்டே இருக்கச்சே பயம் வந்துடுத்து. பெருமான் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம பார்வைப்பட்டு அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்தார், தன் முகத்தை திருப்பி வச்சுண்டார். நீ உடனடியாக கிளம்பி போ, இங்கெல்லாம் வராதே, இங்க மொத்தமா நாங்க தீயவர்கள் தான் இருக்கோம், உனக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு விட போகிறது, அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இதைத்தான் பகவான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் இதை எதிர்பார்க்கிறாருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு வடதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த வல்லப சம்பிரதாயம்ங்கிற புஷ்டி மார்க்கம் இருக்கிறதே, அவனை ஒரு குழந்தையாகவே அணுகுகிறது. பெருமானுக்கு என்ன பிடிக்குமோ அதை தர வேண்டியது. அப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்தார், தேவப்பெருமாளை வணங்கினார், இவருக்கு எதனா புதுசா கொடுக்கணுமேன்னு ஆசை கொண்டார். அப்பத்தான் அந்த காஞ்சிபுரம் இட்லிங்கிறது அவருடைய திருவுள்ளத்திலே உதித்ததாம். அப்ப வல்லபாச்சாரியருடைய ஏற்பாடுங்கிறது, அவ சோராசி பைட்டக்னு பல இடங்கள்ல பல ஸ்தாபனங்களை பல கத்திகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்திலும் உண்டு, காஞ்சிபுரத்திலும் உண்டு. ஆனா தேவப்பெருமாளுக்கு பிடித்தமான உணவுன்னு அந்த இட்லியை பெருமானுக்கு சமர்ப்பித்து, அது இட்லியின் பேர்ல இருக்கிற பிரீத்தியா இல்ல வல்லபாச்சாரியர் பேர்ல இருக்கிற பிரீத்தியான்னு தெரியல. இன்றளவு அந்த இட்லியை பகவான் விடவில்லை. அது வடதேசங்கள்ல அவர் ஏதோ பண்ணி கொடுத்துருக்கார், ஆனா வடதேசம் தெரியல. அங்கேருந்து காஞ்சிபுரத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். பின்னால பல கோர்ட்டு கேஸு கச்சேரின்லாம் போகும்போது கூட அந்த இட்லி மறக்காமல் இடம் பெற்றுவிடும் நீதிமன்ற தீர்ப்புகளில். ஏன்னா அந்த இட்லியை பெருமான் அமுது செய்த பிற்பாடு அதை கூறு போட்டு ஸ்லைஸா அந்த கேக்கை வெட்டி இவர்களுக்கு தரப்பட வேண்டியது அப்படின்னு அந்த நாளில் ஜட்ஜுகள்லாம் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டர் போட்டிருக்கா. ஏன்னா தீர்த்தக்காராளுக்கு இடையில சண்டை வந்துடும். தென்கலை வடகலை சண்டை சொல்லவே வேண்டாம், காஞ்சிபுரத்தில் ரொம்ப பிரசித்தம். இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, எங்களுக்கு சேர வேண்டிய இட்லி எங்களுக்கு பங்கு வந்தாக வேண்டும். அவன் வெள்ளக்காரன் ஜட்ஜா உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, அதில் என்னென்ன சேர்க்குறோம் இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் என்ன சொல்லிவிட்டான், இது ஒரு கேக் தானே, அந்த கேக் ஸ்லைஸ் அப்படின்னு போட்டுவிட்டான்.
ஏதோ பர்த்டே கேக்கு வெட்டி ஸ்லைஸாக குழந்தைகளுக்கு ஊற்றா போலே இந்த கேக்கை ஸ்லைசஸாக ஆக்க வேண்டியது, இவருக்கு இத்தனை ஸ்லைஸ் கொடுக்க வேண்டியது, இவருக்கு இத்தனை ஸ்லைஸ் கொடுக்க வேண்டியது. அப்போ ஆழ்வாராச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம்னாலும் அது என்ன திட்டம்னு பார்த்தா, நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றதுன்னு பார்த்தா, கேக் ஸ்லைஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, இட்லி துண்டுங்கிறா. அப்போ வல்லபாச்சாரியருக்கும் காஞ்சிபுரத்துக்குமே சம்பந்தம் இருக்கும் இல்லையோ? அதனால தான் காஞ்சிபுரத்திலிருந்து அடியேனை வரவழைத்து வல்லபர் விஷயமாக பேச சொல்லி இருக்கிறார் என்று கருதுகிறேன். இப்போ ஆரம்பித்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன், குழந்தையாட்டம் கண்ணனை பாவிக்கிறார்கள்னு சொன்னேன். இந்த அருமை பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் பிருந்தாவனத்துக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னு சொல்லலே. நாதத்வாராங்கிற க்ஷேத்திரத்துக்கு அவசியமாக செல்ல வேண்டும். உதய்பூர்லேருந்து 1 மணி காலம் பிரயாணம். நீங்கள் குஜராத்துக்கு போயிட்டீர்களானால் அகமதாபாத்திலிருந்து சுமார் ஒரு 4-5 மணி கால பிரயாணம் உதயபூருக்கு போய்விடலாம். உதயபூர்லேருந்து 1-1.5 மணி கால பிரயாணம் நாதத்வாரா, ஸ்ரீநாத்வாரா, ஸ்ரீநாத்ஜி. நம்ம பக்கங்களில் அத்தனை மரியாதையாக திவ்ய தேசங்களை நாம் சொல்கிறோமானால், ஸ்ரீமத் ரங்கம் ஜெயத் பரமம் தாம தேஜோ, ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் உண்டு. ஸ்ரீமத் ரங்கம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லி இருக்கிறார்கள். எப்படி ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லுகிறோமோ, ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லுகிறோமோ, அதை போல ஸ்ரீமத் ரங்கம் அப்படின்னு ரொம்ப ஏத்தம். மலைக்கு திருங்கிற அடைமொழி சேர்த்து திருமலைன்னு தானே சொல்லுகிறோம். அதை போல வடதேசத்தில் இருக்கிறவா என்ன தெரியுமா பண்ணுவா, அயோத்தியா ஜீன்வா. அதே போல தான் ஸ்ரீநாத் ஜி, துவாரகா ஜி, அப்படி ஒன்னொன்னுத்துக்கும் பின்னாடி அந்த ஜீங்கிற அந்த விசேஷணத்தை சேர்த்து கொள்வார்கள், அந்த அடைமொழியை சேர்த்துப்பா. அப்போ நாத்ஜி, நாதத்வாரா. அந்த ஊருக்கு ஏன் ஸ்ரீ நாதத்வாரான்னு பேருனால், அங்கே உரையும் பெருமானுக்கு ஸ்ரீநாதன்னு திருநாமம். நம்மவர்கள் சொல்ற ஒரு ஐதிஹ்யம் சொல்றேன். வல்லபாச்சாரியராலே பூசிக்கப்பட்டவனான கண்ணன் கோவர்தன கிரிதாரியாக அங்கே சேவை சாதிக்கிறார். பெருமானுடைய மோவாயில ஒரு வைரக்கல்ல பதிச்சிருப்பா. நீங்க எங்கோ ரொம்ப தூரத்துல இருந்து தான் பெருமானை வணங்குவீர்கள். ஆனா அந்த வைரக்கல் இருக்கு பாருங்க, டால் அடிக்கிறதுன்னு வாழே, அது அப்படியே பிரகாசத்தை உமிழும், அது வெளிச்சத்தை அப்படியே வெளியிலே தள்ளும். அந்த வைரக்கல்லினுடைய அழகிலே நான் சொக்கி போவேனா, அவன் புரிஞ்சிரிப்பிலே சொக்கி போவேனா, கண்ணன் என்னும் கருந்தெய்வமாக கட்டிளங்காளையாட்டம் பெருமாள் நிற்கிறார். சில சமயங்களில் கௌபீனத்தை போல ஒரு வஸ்திரத்தை உள்ளுக்குள்ளே சாற்றிக் கொண்டு மேலே சல்லான்னு சொல்லுவா, சல்லா துணின்னு சொல்றா போல, அதை கேஸ்ன்னு சொல்றா. அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ளுக்குள்ள கௌபீனஞ்சாத்தின் இருக்கா போல ஒரு கோவணத்தோடு நிற்கிறா போல இருப்பார் கண்ணன். மேல அந்த சல்லா துணியை சாத்திருப்பா. என்னழகு முத்தமிருந்தவா காணீரேன்னு பெரியாழ்வார் அனுபவிச்சா போல நமக்கு அனுபவிக்கணும்னு தோன்றும். இது நம்ம குழந்தைகளிடத்துல பண்றது தானே. சின்ன குழந்தை 1.5-2 வயசு ஆறுது, ஆடை இல்லாமல் ஓடி வந்துட்டுதுன்னு சொன்னால், அது ஆண் குழந்தையா கண்ணனாட்டம் இருந்துடுத்துனால் அதனுடைய முத்தத்தை, அதனுடைய அந்த குழந்தையினுடைய ஆண் குறின்னு சொல்றோம் பாருங்க, அதை கூட பக்கத்தில் கூட்டுட்டு அதை அப்படி தடவை முத்தமிட்டு என் ராஜா நீ வாடான்னு அழைக்கிறா பாருங்க, அதை போல கண்ணன் அங்கே நிற்கிறார். எதையுமே நாம விரசமா பார்த்தா விரசமா போயிடும். ஆனால் அந்த விஷயத்தை கூட சொல்ற மாதிரி சொல்லிட்டோம்னு சொன்னால் அது சுவை மிக்கதாக ஆகிவிடுகிறது. சின்ன குழந்தையினிடத்துல இதெல்லாம் நாம் அனுபவிக்கிறது தானே, அதை கண்ணனிடத்துல அனுபவிக்க மனம் அப்படியே நமக்கு துள்ளும். ஏன்னா சிறியதாக ஒரு கௌபீனம், மேலே ஒரு சல்லா துணி, மேலே திறந்த மார்பு, என்ன அழகா இருப்பார் தெரியுமா. மங்களான்னு கார்த்தால எழுந்து கொள்வார் பெருமான். ஸ்ரீநாத்வாரா நீங்கள் போனீர்களானால் முதல்ல மங்களா தர்ஷனுக்குன்னு ஜனங்கள்லாம் ஓடி போடுவா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த ஊர்ல வெயில் காலம்னா பெருமாள் 6 மணிக்கு எழுந்துப்பார், குளிர் காலம்னா 5 மணிக்கு எழுந்துப்பார். என்ன சுவாமி கொஞ்சம் மாறி இருக்கா போல இருக்கே, குளிர் காலம்னா 6 மணிக்கு எழுந்தா நல்லா இருக்கும், வெயில் காலம்னா 5-2 மணிக்கு வர சொன்னா கூட வந்துவிடலாம். ஏன்னா ராஜஸ்தானத்துல வெயிலும் ரொம்ப அதிகம், குளிரும் ரொம்ப அதிகம். ஆனா குளிர் காலத்துல சீக்கிரம் எழுந்துருவார் பெருமாள். வாசல்ல கூட்டம் அப்படியே அலமோதிண்டு முண்டி அடித்து கொண்டு நிற்பார்கள். சந்நிதி கதவங்கள் திறக்கப்படுகிற தருணம் வரும்போது ஒலி வாங்கி இந்த மைக் இருக்கு பாருங்க, அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவா, மந்திர் கோல்னேக்கி தயாரி ஹே அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பா. உடனே ஜனங்கள் இன்னமும் முண்டி அடிச்சுன்னு வந்துருவா. அந்த கதவை திறந்தது தான் தாமதம். இது திருமலை திருப்பதியை போல அது ரொம்ப ஒரு வியவஸ்திதமாக இப்படி தான் போகணுங்கிற போலலாம் வியவஸ்தையெல்லாம் இருக்காது. அது நமக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட. வயசானவாளாக இருந்தால் அந்த சிஸ்டம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சின்னவாளா ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கிறவாளா இருந்துட்டான்னா அந்த கூட்டத்தில் 4 பேரை தள்ளிண்டு முண்டி அடிச்சுட்டு போனோமா, முன்னே நின்று கொண்டு பெருமானை நன்கு அனுபவித்தோமா,
அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க. வயசானவா கொஞ்சம் நிதானமா போய் சேவிச்சுக்கணும், அவ்வளவுதான். மொத்த பெருமா தப 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 தபதம்னு ஓடி போய் உள்ளுக்குள்ள அப்படியே வரிசையா மேடைகள் கேலரி அமைத்தார் போலே ஒரு படி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு படி, அதுக்கு கீழே ஒரு படின்னு வச்சிருப்பா. அந்த படிகளிலே போய் நிறைந்து கொள்வார்கள். இன்னொன்னு சொல்றேன், வருஷத்துல ஒரு நாள் அங்க இருக்கிற கோசாலையிலிருந்து பசுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டுடுவா. நேர கண்ணனுடைய மூலஸ்தானத்துக்கிட்ட அழைச்சின்னு வந்துடுவா. வேற யாருக்கும் தரிசனம் கிடையாது. அந்த பசுமாடுகளை கண்ணனோட விட்டுடுவா. பசுமாடு கன்றுகளுக்கு தன்னை முற்றூட்டாக பெருமான் கொடுத்து விடுகிறான். இந்த அனுபவம் நாத்தத்வாரால தான் உண்டு. அப்ப ஸ்ரீநாத்ஜிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போயிட்டோம்னா மங்களா தரிசன்கிறது முதலிலே உண்டு. அது ஆச்சுன்னா பெருமானுக்கு அதுக்கு மேலே குவாலுன்வா, அவரே கோபாலன் தானே, ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக புறப்படுகிற நிலையிலே பெருமான் சேவை சாதிக்கிறான். அதுக்கு மேலே ஸ்ருங்கார தரிசனம்னு உண்டு, ரொம்ப அழகா பெருமானை அலங்கரித்திருப்பார்கள். ராஜபோகம்ங்கிறது உண்டு, சயனம் உண்டு, உத்தாபனம் உண்டு. இப்படி ஒன்னொன்னு ஒரு குழந்தைய பராமரிக்கிறா போலே போஷிக்கிறா போலே பார்த்து பார்த்து செய்வார்கள். இந்த ஏற்பாடெல்லாம் யார் பண்ணி வச்சான்னா வல்லபாச்சாரியருடைய ஏற்பாடு. சரி, அங்க இருக்கிற பெருமாளுக்கு ஸ்ரீநாதன்கிற பெயர் எதனால ஏற்பட்டதுன்னா, இதை வல்லப சம்பிரதாயத்தவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஒரு கரண பரம்பரை செய்தி உண்டு, நம்மவர்கள் சொல்லும் செய்தி உண்டு. நம்முடைய பரமாச்சாரியரான ஸ்ரீமன் நாத முனிகள் அவர் காட்டுமன்னார் கோயில் பெருமாளிடத்திலே விசேஷமாக அனுமதி பெற்றுக்கொண்டு, எனக்கு வடதேசங்கள்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு, நான் கோவர்தனம் மதுரை இதெல்லாம் போயிட்டு வரட்டுமா, வடமதுரை எல்லாம் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், வீரநாராயண பெருமாள் சொன்னார், எங்க வேணும்னா போயிட்டு வா, என்ன மறந்துடாதே சீக்கிரம் வான்னு சொல்லி அனுப்பிச்சார். இவர் அங்கே போனவர் அந்த வீரநாராயண பெருமாள் தானே இங்க கண்ணனா இருக்காருன்னு சொல்லிட்டு கண்ணனிடத்திலே தம்முடைய மனத்தை பறி கொடுத்தார். தமக்கு பெயரன் பிறக்கப் போகிறான்கிறத முன்னமேயே அறிந்தார். அந்த பெயரனுக்கு ஸ்ரீ யாமுனன் என்று பெயர் சூட்ட வேண்டியது என்றும் சீடர்களுக்கு நியமித்தார். அங்கேயே இருந்துருக்கார். அவர் கோவர்தன கிரியின் அடிவாரத்திலே அங்கேயே பெருமானை பூஜித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்தார் என்று நம்முடைய குரு பரம்பரை நூல்கள் பேசும். அவர் அங்கிருந்து போது பூசித்த அந்த அர்ச்சா விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, அந்த அர்ச்சா விக்கிரகத்தை தான் பின்னாளிலே வல்லபர் கண்டெடுத்தார். அந்த பெருமானத்தான் நாத்தத்வாராவிலே அவர் பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு நாம் நம்புகிறோம். இதை வடதேசத்தவா கேட்கிறா, இதற்கு என்ன ஆதாரம்ங்கிறா. நாம் என்ன தெரியுமா சொல்றோம், வேறெங்காவது நீங்கள் கண்ணனை ஸ்ரீநாதன் என்று அழைப்பதுண்டா? எங்கேயும் கண்ணன் அப்படி கூப்பிடுறதா தெரியல. அவர் ஸ்ரீநாதன் தான், லக்ஷ்மி வல்லபன் தான் அவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனா கண்ணனை ஸ்ரீநாதன் நாம யாரும் சொல்லி இது வரைக்கும் கேள்விப்படலை. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றோம், ஜென்மாஷ்டமின்னு சொல்றோம், கோகுலாஷ்டமின்னு சொல்றோம். ஸ்ரீநாத ஜெயந்தின்னு யாராவது சொல்றோமா? ஸ்ரீநாதாஷ்டமின்னு யாராவது சொல்றோமா? அவர் பேர் ஸ்ரீநாதன்கிறதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் ஸ்ரீநாதன் அழைக்கிற வழக்கம் எங்காவது இருக்கிறதானால் எங்கும் இல்லை. அங்கு மட்டும் ஏன் அங்கனம் பெருமான் அழைக்கப்படுகிறான்? எங்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளாலே ஆராதிக்கப்பட்டமையால் அவர் பெயரையே தான் சூடிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை பெருமானுக்கு கிளர்ந்து எழுந்தது. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்திலே அவ்வப்போது பகவான் தன்னுடைய பக்தர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை தனக்கு ஆச்சாரியனாக கொள்ளும் முறைமை வழக்கம்ங்கிறது உண்டு. பல உதாரணங்களை அதுக்கு சொல்லலாம். திருமலையப்பன் திருவேங்கடமுடையானை ஆச்சாரியனாக வரித்தான். திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானாரை ஆச்சாரியனாக வரித்தான். அப்ப ராமானுஜரை திருவேங்கடமுடையான் ஆச்சாரியனா ஏத்துண்டார். அதே ராமானுஜரை திருக்குறுங்குடி நம்பி ஆச்சாரியரா ஏத்துண்டார். திருமலை அனந்தாழ்வானை திருவேங்கடமுடையான் ஆச்சாரியனாக வரித்தான். மணவாள மாமுனிகளை திருவரங்கநாதன் ஆச்சாரியனாக வரித்தான். அதை போலத்தான் ஸ்ரீமன் நாத முனிகளை அந்த கண்ணன் தனக்கு ஆச்சாரியனாகவே கொண்டு விட்டான். ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சீடன் வகிக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லும். அவருக்கு ஸ்ரீமன் நாதன் திருநாமம் இருக்கா? அதே பெயரே நமக்கும் ஆக கடவது. அதனால நாதமுனிகளாலே பூஜிக்கப்பட்டமையால் அந்த பெருமாள் ஸ்ரீமன்னாதன் ஸ்ரீநாதன் என்றே அழைக்கப்படுகிறான். அந்த தேசத்தவர்கள் அந்த பெருமானை பத்தி ஒரு அழகான பஜனை பாடுவா. நீங்க கூட அப்புறமா யூடியூப்ல சர்ச் பண்ணி கேட்டு பாருங்க. ஹேமந்த் சௌஹான்னு ஒரு பாடகர் இருக்கார், குஜராத்தி பாடகர். ஸ்ரீமன்னாதனை அந்த ஸ்ரீநாதனை பத்தி நிறைய பாடியிருக்கார். யூடியூப்ல ஒரு பாட்டு கண்டிப்பா கேளுங்கோ. மாரா கட்டுமா பிராஜிதா ஸ்ரீநாத்ஜி யமுனாஜி மகாபிரபுஜின்னு ஒரு பஜனை பாட்டு. அது அத்தனை உருக்கமா அவர் பாடியிருப்பார் பாருங்கோ. நம்ம கண் முன்ன வந்து ஸ்ரீநாதன் நாதத்வாரகாவை விட்டுட்டு வந்து நிழலாடுவான். மாரா கட்டுமா பிராஜிதா ஸ்ரீநாத்ஜி யமுனாஜி மகாபிரபுஜி, இந்த 3 பேர் அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வல்லப சம்பிரதாயத்தில் எங்கே போய் நாம பார்த்தாலும் நடுவிலே ஸ்ரீநாதன் எழுந்தருளி இருப்பார். ஒரு பக்கத்துல யமுனாஜி, ஏன்னா யமுனா தீர விஹாரின்னு பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருநாமம். யமுனை துறைவன்,
ராமனை யாராவது சரையூ துறைவான்னு சொல்றோமா? சரையூ விஹாரின்னு பேர் இருக்கா? ஒரே தடவை தான் சரையூவில் அவர் இறங்கினார். மொத்தமா இறங்கிவிட்டார், மொத்தமா இறக்கிவிட்டார், ரெண்டுமே பண்ணிவிட்டார். ஒரு தடவை தான் கோப்ரதார காட்டுங்கிற இடத்திலே, இன்னைக்கு குப்தார் காட்டுங்கிற அன்னச்சராச்சரங்களை வைகுந்தத்தை ஏற்றுவதற்காக பெருமான் இறங்கினார். மற்றபடி சரையூவில் போய் அவர் தீர்த்தமாடினதா கூட ஒரு குறிப்பு கூட இல்லை. அடியன் வேடிக்கையா சொல்லுவேன். ஏன்னா தசரதன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டார். 60,000 ஆண்டுகள் கழித்து பிறந்த பிள்ளை, படாத பாடுபட்டு செய்யாத தவம் செய்து வேள்விகள் இயற்றி பிறந்த பிள்ளை நீ எங்கேயோ குளிக்க போறேன்னு உனக்கு ஏதாவது ஆழ்த்துனா நான் என்ன பண்ணுவேன்? வீட்டில் என்னன்னா கீசர் போட்டிருக்கேன், ஹீட்டர் போட்டிருக்கேன், ஸ்விட்சை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, வெந்நீரை பிடிச்சிக்கோ, ஸ்விட்சை அணைச்சிட்டு குளிக்கணும். அவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துருக்கார் போல் இருக்கு. ராமன் சரையூக்கெல்லாம் போனதா தெரியல. ஏன் போகலைன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? எங்க அப்பா சொல்லிவிட்டார், நான் போக மாட்டேன். இப்ப என்ன, நந்தகோபாலன் கண்ணனை பார்த்துட்டு நீ சரையூவிலேயே யமுனையிலேயே சுத்தூன்னு சொன்னாரான்னா, கண்ணன் சொன்னார் அவர் போகாதேன்னு சொன்னார். அப்புறம் நீ ஏன் வந்த? அவர் போகாதேன்னு சொன்னார், அதனால வந்தேன்னார். அவ்வளவுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற வேறுபாடு. அப்பா போகாதேன்னு சொன்னார், நான் போகல. இது ராமன். அப்பா போகாதேன்னு சொன்னார், நான் போறதா இல்லை. அவர் போகாதேன்னு சொன்னார் பார், நான் வந்துட்டேன். இங்கே தசரதன் கிட்ட போயிட்டு ராமன் வெளில போயிருக்காரான்னா என்கிட்ட சொல்லாத, எங்கேயும் போக மாட்டான், இங்கதான் இருக்கான்னுவர். நந்தகோபாலன் கிட்ட போயிட்டு கண்ணன் வீட்டில் இருக்காரானால் யமுனையை விட்டு வரதே இல்லை. அதனால பெருமானுக்கு யமுனைங்கிறது ரொம்ப பிடித்தமான நதி. நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். தூய பெருநீர் யமுனைன்னு பாட்டு வருதோ இல்லையோ, யமுனைக்கு என்ன தூய்மைன்னா இதை விட வேற ஒருத்தரால வர்ணிக்கவே முடியாது. நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களை விட்டால் இப்படிப்பட்ட விவரணத்தை தர வல்லவர்கள் உங்களுக்கு எங்கும் கிடைக்க மாட்டார்கள். யமுனைக்கு ஏது தூய்மை? இது கேள்வி. பதில் சொன்னா, கண்ணனும் கோபிகைகளுமாக சேர்ந்து கொப்பளித்தமையால் வந்த தூய்மைன்னா. இது எங்காவது பார்க்க முடியுமா? நீங்களே தீர்த்தம் கேட்டீங்கோ, நான் ஒரு வா சாப்பிட்டுட்டு அதே கோப்பையில் அதை உமிழ்ந்துட்டு இந்தாங்கோன்னு கொடுத்தா தீர்த்தம் சாப்பிட்ற ஆசையே பொழுத்து, எனக்கு தண்ணீரே வேண்டாம். இப்படி கூட யாராவது கொடுப்பாளா சுவாமி? வாய் கொப்பளித்த நீருங்கிறது அசுத்தமானதுன்னு நாம சொல்லுவோம். ஆனா வியாக்கியானத்தில் அங்க என்ன சொல்லிட்டா? யமுனைக்கு தூய்மையாவது வேற ஒன்றும் இல்லை சுவாமி, கண்ணனும் கோபிகைகளும் அதில் தான் வாயை கொப்பளிப்பா, அதனால தான் யமுனைக்கே தூய்மைங்கிறார். இது எப்பேற்பட்ட வைபவம் இது! அதனால யமுனா தீர விஹாரி. அதனால நாத்தத்வாரால போய் நீங்க கண்ணனை தரிசித்தீர்களானால் ஒரு பக்கம் யமுனாஜி, இன்னொரு பக்கம் மகாபிரபுன்னு கொண்டாடப்படுகிறவரான ஸ்ரீ வல்லபாச்சாரியர். வடதேசங்கள்ல அவரை மகாபிரபுஜி அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு. எல்லாம் பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் உத்தர தேசத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய பெருமை, கர்வம். அதனாலே எல்லா அவதாரமும் எங்க ஊர்ல தான் பண்ணியிருக்கார் பாத்தீங்களான்னு கேட்டார். ஒரு சமயம் அடியன் சொன்னேன், பெருமான் அவதாரங்களை உத்தர தேசத்துல பண்ணியிருக்கலாம், ஆனா இவன் தான் பெருமான்னு காட்டி கொடுத்த மகனீயர்கள் அத்தனை பேரும் எங்க தேசத்துல தான் பிறந்தார்கள். அது யாரை வேணும்னு எடுத்துக்கோங்க. இப்ப வல்லபாச்சாரியர் கூட ஏதோ வடதேசத்தவர்னு நினையாதீர்கள். தெலுங்கு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். லக்ஷ்மண பட்டுன்னு ஒரு பெரியவர், அவருக்கு எல்லம்மாள்னு ஒரு மனைவி. இந்த 2 பேரும் தீர்த்த யாத்திரை க்ஷேத்ராடனம் பண்ணணும்னு வடதேசங்களுக்கு போனார்கள். காசி வரைக்கும் போயிட்டா. காசியிலே இருக்கும்போது அவருடைய மனைவி அப்போது கர்ப்பவதியா இருந்திருக்கா, நிறைமாத கர்ப்பிணி. அப்பதான் ஒரு செய்தி வந்தது. யவனர்கள், துருஷ்கர்கள் அவர்கள் படையெடுப்பு நடத்தி கொண்டு வருகிறார்கள், ரொம்ப சீக்கிரத்தில் காசிக்கு வரப்போகிறார்கள், காசி நகரம் சூறையாடப்படவிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ஊரெங்கும் அந்த செய்தி பரவியது. அதனால் அவர் என்ன பண்ணார்? திரும்ப நம்ம ஊருக்கே நாம போயிடலாம், இவ வேறு கர்ப்பவதியா இருக்கான்னு நினைத்து கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு திரும்ப தென்னாட்டை நோக்கி வருகிறார். அப்படி வருகிற போதுதான் இன்றைய சத்தீஸ்கட்னு சொல்றோம் பாருங்கோ, அங்க இருக்கிற சம்பாரண்யம்ங்கிற ஒரு வனப்பகுதி, அந்த வனப்பகுதியிலே தான் வல்லபாச்சாரியர் இன்றைக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வைசாக மாதத்திலே, வைசாகம்னா இப்ப நம்முடைய வைகாசி, இது சௌரமானத்துல இப்ப வைகாசியை கொண்டாடிட்டு இருக்கோம். சாந்திரமானத்திலேன்னு பார்த்தோம்னு சொன்னால் வைகாசி மாதம் ஏப்ரல் மாசமே அவர்களுக்கு முடிந்து விட்டது. அப்ப சாந்திரமானத்திலே சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடும் முறையிலே வைசாக மாதத்திலே அவருடைய அவதாரம்ங்கிறது நிகழ்ந்தது. வல்லபாச்சாரியரை பலரும் எப்படி சொல்லுகிறார்கள்னால் அவர் அக்னி தேவருடைய அவதாரம்ங்கிறார். அவரே சில இடங்கள்ல தம்மை பத்தி அப்படித்தான் சொல்லிக் கொள்ளுகிறார். அக்னி தேவருடைய அவதாரம் அப்படின்னு தம்மை பற்றி அவரே சொல்லிக் கொள்ளுகிறாருங்கிறது அவருக்கு இருக்கிற ஏத்தம். ஆக ரொம்ப ஆச்சரியமாக அந்த குழந்தை லக்ஷ்மண பட்டுக்கும் எல்லம்மாள்ங்கிற தம்பதிக்கும் அருமை பிள்ளையாக வந்து பிறந்தார்.
திரும்பவும் காசிக்கு போகிறார்கள். ஏன்னா காசியில் ஒரு மாதிரி அமைதி நிலவியதுங்கிற செய்தி கிடைக்க பெற்ற பிற்பாடு திரும்பவும் அங்கேயே போனார்கள். அந்த குழந்தை சிறந்த வாக்மியாக இருந்தார். இன்னொரு முக்கியமான குறிப்புன்னு சொல்றேன். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் 100 சோமயாகங்கள் செய்த குடும்பம்ங்கிறார். எங்கோ சாஸ்திரத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறதா. 100 சோமயாகங்கள் செய்த குடும்பத்திலே பகவானுடைய அம்சமாக ஒரு உயர்ந்த ஆன்மா தோன்றி இந்த உலகை நல்வழிப்படுத்துவார். 100 சோமயாகங்கள், அதாவது வல்லபாச்சாரியருடைய தகப்பனாருக்கு முன்பிருந்த அவர்களுடைய பூர்வர்கள் முன்னோர்கள் 95 சோமயாகங்களை செய்திருந்தார்கள். லக்ஷ்மண பட் என்கிற பெரியவர் வல்லபாச்சாரியருடைய தகப்பனார், அவர் 5 சோமயாகங்களை முடித்தார். மொத்தம் 100 சோமயாகங்கள் முடிந்ததோ இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமா வல்லபாச்சாரியருடைய அவதாரம்ங்கிறது நிகழ்ந்தது. சிறந்த வாக்மியா இருக்கார். அதனால் அவருக்கு என்ன பெயர் கிடைத்ததுன்னா பால சரஸ்வதி வாக்பதி தாட்சிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாச்சா ஸ்புரந்தி சர்வே தவசக்திலேஷான்னு வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே அனுகிரகிக்கிறார். சாதாரணமாக கல்வி கடவுள் அப்படின்னா சுவாமி அவர் என்னமா பேசினார் தெரியுமா? அவர் வாக்கிலே சரஸ்வதி குடிகொண்டுள்ளாள் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுகிறோம். அதே போல தட்சிணாமூர்த்தியையும் சொல்லுவார்கள். அறம் 4வர்க்கு அன்னுரைத்தவனான தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி அவரை போய் வணங்கினா நமக்கு நல்ல வித்யைகளை அவர் தருவார் என்று நம்பப்படுகிறது. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், கல்வி கடவுளான சரஸ்வதி ஆகட்டும் தட்சிணாமூர்த்தி ஆகட்டும் தம்மை வணங்கினாருக்கு நல்ல வாக்கை அவர்கள் பரிசளிக்கிறார்கள்ங்கிறத யாரும் மறுப்பாரில்லை. ஆனால் சரஸ்வதி தேவியோ தட்சிணாமூர்த்தியோ அவர்களே தாமாக எந்த அருளையும் செய்வதில்லை. அவ என்ன பண்றாளாம் தெரியுமா? ஹயக்ரீவர் இடத்துல போவா. சுவாமி இந்த மாதிரி எங்க கிளைண்ட்டுன்னு சில பேர் இருக்கா, எங்க பக்தர்கள்னு சில பேர் இருக்கா, அவர்கள் எங்க கிட்ட வந்துட்டு நல்லறிவை வேண்டுகிறார்கள், அதை தர வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கு. அதனால நீர் நமக்கு கொடுத்தா நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். இதை கீதையில கண்ணன் ரொம்ப அழகா சொல்றார். அவனவன் ஏதேதோ தேவதைகளிடத்திலே போய் ஏதேதோ கேட்டு பெற்று செல்கிறான். அர்ஜுனா எனக்கு அதுல ஒரு கவலையும் இல்லை. ஆனா வாங்கி செல்கிறவன் இதை யார் கொடுத்து யார் மூலமாக நாம் பெற்றோங்கிறத பத்தி அவன் ஆராய்ச்சி பண்ணுவதே கிடையாது. எனக்கு இந்த தேவத்தை தான் கொடுத்ததுன்னு அவன் நம்புகிறானே, அந்த தேவதைக்கு அந்த கொடுக்கும் வல்லமையை யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். என்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் அவன் அவனுடைய பக்தனுக்கு கொடுக்கிறான். கொடுக்கிறவனும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதில்லை. வாங்கிக்கிறவனும் நீ யார்கிட்ட கேட்டு வாழ்ந்து எனக்கு கொடுக்கிறேன்னு கேட்கறதில்லை. தனக்கு அவன் கொடுத்தான்னு நம்பிக்கொண்டு அவன் போகிறான். அப்படித்தான் சரஸ்வதி தேவி ஆகட்டும் தட்சிணாமூர்த்தி ஆகட்டும் ஹயக்ரீவருடைய அருளிலே லவலேசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறிதளவு அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கு கல்வியை தருகின்றனர். அப்ப ஹயக்ரீவருடைய அனுகிரகம்ங்கிறது கிடைச்சுடுத்துனால் இதைத்தான் சாஸ்திரம் சொல்றது. பிறக்கும் போது ஒரு குழந்தையை எந்த தேவத்தை பார்க்கிறது என்பதை கொண்டே அந்த குழந்தை எத்தன்மையது எப்படி விளங்கப் போகிறது என்று அறுதியிடலாம்னு சொல்லுவார்கள். பிறக்கும் போது மதுசூதனனான பகவான் பார்க்கிறான்னு சொன்னால் அங்க பாருங்க, பெருமானுடைய திருநாமம் மதுசூதனன் வந்திருக்கிறது. அது என்ன மதுசூதனன்னா மதுவை ஒழித்தவன் ஹயக்ரீவனாகிற பெருமான். அப்ப ஹயக்ரீவ பெருமான் தோன்றி காட்சி அளித்தார். ஒரு கரு உருவாகி அது வெளியிலே வருகிற தருணத்திலே ஹயக்ரீவ பெருமாளுடைய கிருபா கடாட்சம் கிடைச்சுடுத்துன்னு சொன்னால் அந்த குழந்தை தான் மோட்சத்திலே ஆசை இருக்கிற குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தை தான் சத்வகுணம் தலையெடுத்த குழந்தையாக இருக்கும். ஹிதோபதேசங்களை பிறருக்கு செய்கிற குழந்தையாக இருக்கும். அப்படித்தான் வல்லபாச்சாரியர் அவர் சரஸ்வதியினும் கொண்டாடப்பட்டார், வாக்பதியினும் கொண்டாடப்பட்டார். ப்ரஹஸ்பதிக்கு வாக்பதிங்கிற ரொம்ப உயர்ந்த திருநாமம் உண்டு. கண்ணனே கீதையிலே சொல்லுகிறார், ஒரு பெரிய ப்ரஹஸ்பதியே வந்து பிறந்தார் போல் இருக்கிறது. கொண்டாடும்படியான வைபவம் மிக்கிருக்கிறவராக வல்லபாச்சாரியர் இருந்தார். எல்லா வேதாந்தங்களை எல்லாம் 16-18 வயதிற்குள்ளாக அவர் கிரமமாக முடித்தார். வேதாந்த தேசிகன் தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யாங்கிறார். 20 வயதிற்குள்ளாக கல்வி கேள்விகள் யாவற்றிலும் நாம் தேர்ந்தோங்கிறார். ஆடியன் ஒருத்தர் இடத்துல ஏதோ கொஞ்சம் தர்க்க சங்கிரகம் வாசிக்கணும்னு போனேன். முடிச்சேன்னு நினைச்சுக்காதீங்கோ. போனேன், ஒரு 4 நாள் போனேன். போகிறச்சே வயசு 20. அந்த சுவாமி அடியத்தில் கேட்டார், உனக்கு என்ன வயசாகிறதுன்னு கேட்டார். 20ன்னார். தேசிகன் 20 வயசுல எல்லாம் முடிச்சுட்டார், நீ 20 வயசுக்கு தான் வந்திருக்கேன்னார். அப்ப 20 வயசுல எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தவராக வேதாந்த தேசிகன் விளங்கினார் போலே வல்லபாச்சாரியரும் பாரங்கத்தராக இருந்தார். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சுவாமி முதல்ல உபன்யாசத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம், அதாவது அறிமுகப்படுத்தும் போதே ஒரு விஷயத்தை அழகா சொன்னார்.
அதாவது ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே சொல்லுகிறார், வைதிகன்னு ஒருவன் இருப்பானே யாகில், வேதத்தை இசைபவனாக ஒருவன் இருக்கிறான்னு சொன்னால் ஒருபோதும் விஷ்ணு பரத்வத்தை அவனாலே மறுக்க ஒண்ணாதுன்னார். பரத்வம்னா மேன்மைங்கிறது பொருள். யார் மேலானவர்? வேதம் சொல்றது, உனக்கு பிறவி தரப்பட்டதே சிலவற்றை தேடுவதற்காகத்தான். நான் சொன்னேன், தேடிட்டு தான் இருக்கேன், நிறைய பணங்காசெல்லாம் தேடிட்டு இருக்கேன், பணக்காராளா இருக்கிற உறவுக்காராள்லாம் தேடிட்டு இருக்கேன், ஏழையா இருக்கிற உறவுக்காராளை எப்படி தள்ளுறதுன்னு தேடிட்டு இருக்கேன். இப்படி நிறைய தேடல்கள்லாம் இருக்கேன்னா இந்த தேடல்கள் எல்லாம் பயன் தாராது. நமக்கு வேண்டிய தேடல் எதுன்னா மிக்க விரநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். இதைத்தானே தேடணும். அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார்கள். நம்ம தேடணும். நான் யாருன்னு கேட்டுக்கணும் இல்லையோ? அடியன் சொல்றது உண்டு. வாசல்ல சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் முட்டி மோதிட்டு இருக்கான்னா அதுல ஒருத்தன் கண்டிப்பா சொல்லுவான், என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதே, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னுவான். அங்கதான் வேதாந்தம் அவனுடைய மென்னிய முறிச்சு கேட்கறது. அவனை பார்த்து நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றியே, உனக்கு தெரியுமான்னு கேட்கறது. என்ன எனக்கு தெரியாதா? என் பேர் இது, ஊர் இது, குலம் இது, கோத்திரம் இது, அதெல்லாம் கேட்கல. நீ ஆன்மாங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கியாங்கிறது முக்கியமான கேள்வி. ஆன்மாவை அறிந்து கொள்வதுங்கிறது அத்தியாவசியகம். நம்மை நாம அறிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல தான் பரம் ஆத்மா, மேலான ஆத்மா பரமாத்மா, அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் பகவான். லக்ஷ்மிபதியான நாராயணன் தெரிந்து கொள்கிறோம். அடையும் உபாயம் யாது, வழியாதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். தடை என்னென்ன, நம்முடைய கர்மங்கள் தான் தடையா இருக்கு, அந்த தடையை பற்றி அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல எனக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் யார், அவன் யார், அடையும் வழி யாது, தடைகளை எங்கனம் வெற்றி கொள்வது? நம்ம முயற்சினால ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. அவர் அருளாலத்தான் வெற்றி கொள்ள முடியும். வாழை கீழ் அப்படியே பிரட்டி விட்டு கொண்டு ஹனுமான் அமர்ந்திருந்தார். பீமசேனன் வந்தான், நகர்ந்து போம்னா போகல, நீயே வாழை எடுத்து போட்டுட்டு போன்னா அவரால் முடிஞ்சுதா? இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை போலத்தான் பகவானை அடைவதற்கு என்னென்ன தடைகள் நம்மிடத்திலே உண்டோ அந்த தடைகளை எல்லாம் நாம நம்முடைய முயற்சியினாலே தள்ளுவது முடிப்பதுங்கிறதெல்லாம் முடியாது. அதுக்கே அவர்கிட்ட போய்த்தான் ஆகணும். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்காரு இல்லையோ? அதுக்கு மேல அவரை கிட்டினா எனக்கு என்ன உண்டுன்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த பலனை உத்தேசித்து நாம் அங்கே செல்லுகிறோம்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மோட்சம்னா என்ன டெஃபினிஷன் கொடுக்குறா தெரியுமா? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சுவாமி அங்க நமக்கு தனியா அறையெல்லாம் கொடுத்துருவாளா, அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குமா, 2 வேளை காஃபி டிஃபனு சாப்பாடெல்லாம் சரியா வந்துடுமா, எந்த வேலையும் செய்ய வேண்டாமே? அதுவும் ஒரு பெண்மணி கேட்டாள், இங்க இத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு, கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலையா இருந்துட்டு இருக்கு, அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாமே சுவாமி, எங்களை உட்காத்தி வச்சு ஒரு கப்பு காஃபி கையில கொடுக்கறவா உண்டா? இது நீங்க அடிக்கடி புலம்புற வார்த்தையா தான் இருக்கும். நாங்க எல்லாம் பார்த்து எல்லாரும் வரவா போற வாழ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் எங்க கையில ஒரு காஃபியை கலந்து கொடுக்குறவா உண்டா? இதை சாப்பிடு, இந்தா பருகுவாய் அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறாளான்னா டிவியில அட்வர்டைஸ்மெண்ட்ல நன்னா காட்டுவா. அதெல்லாம் வீட்டுல நடக்காது. மனைவி உட்காந்துருப்பா, கணவன் கையில காஃபியோட வரார், எழுப்புகிறார், இந்தான்னு கொடுக்கிறார், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர வீட்டுல நடக்கிறது ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். இது வைகுண்டத்திலேயாவது நடக்குமான்னா அங்க காஃபி டீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே பெருமானாகிற அமிர்தத்தை பருகுவது ஒன்றுதான் வேலை. அவர் கண்ணுக்கு நாம் அமிர்தமாட்டம் தெரிவார், நம்ம பருகின்றிருப்பார். சுவாமி பசி எடுத்தான்னா பசிங்கிற பேச்சே கிடையாது, தாகங்கிற பேச்சே கிடையாது, கிழத்தனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூக்கம் கிடையாது. அப்ப அங்க போய் என்னதான் பண்றதுன்னால் நன்னா தெரிஞ்சுக்கோங்க, மோட்சம்னா கைங்கரியம்ங்கிறது அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயத்திலே வேற சம்பிரதாயத்துல வேற அர்த்தத்தை சொல்லுவா. துக்க நிவர்த்தி ஏற்பட்டு போச்சுன்னா மோட்சம்ங்கிற சில பேர். அது வேடிக்கையா காஞ்சி பிரதிபாதபயங்கரன் சுவாமி ஒரு கதையாவே சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு அல்பசங்க போகணுங்கிற அவசரம் ஏற்பட்டு விட்டது, சிறுநீர் கழித்து விட்டு வர வேண்டும். ஒரு ராஜாவா இருந்தார். தன் மந்திரியின் இடத்துல ஒரு நாள் கேட்டார், மோட்சம்னா என்னன்னார். சமயம் வரட்டும் சொல்றேன்னு விட்டார் மந்திரி. ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டார், ராஜா உள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லா கதவுகளையும் சாத்துட்டார். ராஜாவுக்கு பின்வாசல் போகணும், அவசரம் தாங்கலே. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தார், இப்படி அப்படின்னு துள்ளி குதிக்கிறார். யாரது கதவை சாற்றியது, திறவுங்கோள்னு கதவை போட்டு தட்டுறார். அதுக்கு மேல முடியலேன்றச்ச கதவு திறக்கப்பட்டது. தள்ளிண்டு ஓடினார், தன் காரியத்தை முடிச்சுன்னு வந்தார். அப்பாடான்னார், இதுதான் மோட்சம்னார். பெரிய துக்கம் தீர்ந்தது இல்லையோ, இதுதான் மோட்சம். இது அத்வைத்த சம்பிரதாயம் இப்படி சொல்றது. நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் தொலைந்தது நானே அவன் என்று நீ எப்போது தெரிந்து கொண்டாயோ அப்போதே நீ மோட்சத்தை அடைந்தவனாக ஆகிவிட்டாய். ஏன்னா அத்வைத்த சம்பிரதாயத்தில் பரபிரம்மம் வேற ஜீவன் வேறேன்னு சொல்லப்படலை.
அதைத்தான் தேவப்பெருமாள் திருக்கச்சினம்புகளுக்கு கொடுத்த 6 வார்த்தைகளிலே முக்கியமான வார்த்தையா சொன்னார். தர்சனம் பேத ஏவச்சேன்னுட்டார். ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு. வல்லபாச்சாரியருடைய கொள்கையும் அதே தான். அவர் சொல்றார், ஜீவன் பரமனாக ஆக மாட்டான், பரமனுடைய அம்சமாக கொள்ளத் தகுந்தவன்கிறார். பரமனுடைய அம்சமாக கொள்ளத் தகுந்தவன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அத்வைத்தத்துல மோட்சம்னு சொல்லிட்டா அவ என்ன சொல்றா? துக்கத்திலிருந்து விடுபட்டா மோட்சம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆண்டாள் ரொம்ப அழகா காண்பிச்சுட்டா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னா. வருத்தம் தீர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொன்னாலே மகிழ்ச்சி வந்துருத்துன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா சுவாமி? மகிழ்ந்தேலோர் எம்பாவாயினாலே வருத்தம் போடுத்துன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? 5 வயசு குழந்தை தான், அவளை போல இன்னொருத்தியால சொல்ல முடியாது. என்ன அழகா சொன்னா, வருத்தம் தீர்றது வேற, மகிழ்ச்சி அடைவது வேற. வருத்தம் தீரப்பெற்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள்னு சொல்ல போகாதுன்னுட்டா. என்ன அர்த்தம் சொல்ல வரீங்கன்னா, இந்த உடலை விடுகைங்கிறது இருக்கு பாருங்கோ, அது வருத்தம் தீரப்பெருகை. ஆனா ஆன்மா எங்க வேணும்னா போலாமே, நிறைய கதிகள் இருக்கு. வருத்தம் தீர்ந்தது, ஆனா ஆன்மாவிற்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைத்ததுன்னு எப்ப சொல்ல முடியும்னால், வைகுந்தத்தை கிட்டி பெருமானுக்கு தொண்டுகள் செய்தால் மட்டும்தான் ஆன்மா மகிழ்ச்சியுற்றதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிரவதிகமான ஆனந்தம் அது அங்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்துல சம்சாரத்துல என்னென்ன தத்துவம் உண்டுன்னு பெருசா லிஸ்ட் எல்லாம் எடுத்தா என்னென்ன தத்துவம் இருக்குன்னு எழுதினா. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்றேன் பாருங்க. சுகம் ஆனந்தம்ங்கிற ஒரு தத்துவத்தை எழுதவே இல்லை அறிஞர்கள் எல்லாம். ஏன் இங்க சுகமே கிடையாதான்னா, ஏன் சுவாமி மறந்து போயிட்டீரா? ஒரு 14வது பாயிண்ட் ஒன்று விட்டு போயிருக்கு பாருங்க. சுகம்னு எழுதுங்கன்னா இருந்தாத்தானே எழுதுறதுன்னா, இங்க சுகம் ஆனந்தம்ங்கிறது இல்லவே இல்லை. இருக்கா போல தெரியறதேன்னா அதுவும் கடைசியில துக்கமாகத்தான் பரிணமித்து நிற்கும். நாய் ஒன்று எலும்பு துண்டை கடிச்சு சுவைத்து சாப்பிடணும்னு முயற்சி செய்யறது. எலும்பு துண்டுல ஏதாவது சுவைப்பதற்கு மிச்சம் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. அது அழுத்தமா நல்லா கடிக்கிறது பாருங்க. அந்த எலும்பு துண்டு அதனுடைய ஈறுப்பகுதியிலே படும், கீறல் விழும், காயம் படும், ரத்தம் உள்ளே இருந்து சொட்டும். ஆனா நான் என்ன நினைச்சுக்குமா தெரியுமா? இந்த எலும்பு துண்டுல இருந்து தான் இந்த ரத்தம் வருது போல் இருக்கு, ரொம்ப சுவையா இருக்குன்னு நினைச்சுண்டு இன்னும் வேகமா கடிக்க ஆரம்பிக்கும். இது ஏதோ ஒரு நாயை பத்தி பேசின பேச்சு இல்லை, நம்ம பத்தின பேச்சு தான். இந்த சம்சாரத்தில் இருக்கிற சுகம்னு ஏதோ ஒன்றத்தை நினைச்சுட்டு இருக்கோமே, மொத்தம் துன்பந்தான். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டு நாய் எப்படி எலும்பு துண்டை கவிழ்ந்து போறதோ அப்படித்தான் சம்சாரத்தில் இல்லாத துக்கத்தை இருப்பதாக நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப சுகம் எங்க இருக்குன்னா அது வைகுண்டத்துல தான் உண்டு. நிரதிசயானந்தம்ங்கிறது அங்கதான் உண்டு. அங்க போகணும், பெருமானுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும்ங்கிறது தான் உயர்ந்த நோக்கமாக நம்மவர்கள் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வல்லப சம்பிரதாயத்திலே வல்லபாச்சாரியர் சொல்லுகிற அர்த்தம். இப்ப நாம நாராயணனிடமிருந்து ராமனும் கண்ணனும் புறப்பட்டார்கள்னு சொல்றோம். அவன் என்ன சொல்லிடுவா? கண்ணன் கிட்ட இருந்து தான் எல்லாமே நடுவா. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரியும்னு ரொம்ப ஆச்சரியமான புராண வச்சனம். நாராயணன் க்ஷீரசாகர மத்தியத்திலே கிடப்பவனான பெருமான், திருப்பார்க்கடலிலே கிடப்பவனான பெருமான் நாகபரியங்கத்தை உதறினான், கீழே வந்துட்டான், மதுரையிலே வந்து கண்ணனாக பிறந்தான். இப்ப கண்ணன் நாராயணனா நாராயணன் கண்ணனான்னா போத்தின் படுத்துக்கோங்கோ இல்லை படுத்துன்னு போத்திக்கோங்கோ, ரெண்டுமே ஒன்று தான். குளிருக்கு போத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், அவ்வளவுதான். இப்ப நாராயணனை கண்ணன்னு சொன்னா என்ன, கண்ணனே நாராயணன்னு சொன்னா என்ன? சுவாமி அவ ஏதோ கோலோகம்னு சொல்றாளே, நீங்க பரமம் பதம்னு சொல்றீங்களேன்னா பரமபதத்துக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. அபராஜிதைங்கிற பெயர் உண்டு, அயோத்தியாங்கிற பெயர் உண்டு. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் ரொம்ப ஆச்சரியமா காட்டி அருளுகிறார். சாஸ்திரங்களும் உத்கோஷிக்கின்றன. பரமம் பதம்ங்கிற பெயர் உண்டு. ஜிதந்தே ஸ்தோத்திரம் பரமம் பதம்னு கொண்டாடுகிறது. பல பெயர்கள் உண்டு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, காரிய வைகுண்டம்னு நிறைய உண்டு. காரிய வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். சாந்தானிகம்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமோ? அன்னச்சராச்சரங்களை பகவான் வைகுண்டத்தை ஏத்தினார், மொத்த பேரையும் கொண்டு போய் வைகுண்டத்தில் விட்டுடல, காரிய வைகுண்டத்தில் கொண்டு போய் விட்டார். அக்ஷரம்ங்கிற பெயர் உண்டு. அதனால தான் சுவாமிநாராயண சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்லாம் அக்ஷரம் அக்ஷரதாம்னு தான் சொல்லுவா. தில்லிக்கெல்லாம் போனா போய் பார்த்துட்டு வரீங்க பாருங்க, அக்ஷரதாம். நாம பரந்தாம பரம வைகுண்டம், மேலான வைகுண்டம், வைகுண்டம் பரமபதம் பரந்தாமம்னு சொல்றோம். ஆனா அவ அக்ஷரதாமம்னுவா. அக்ஷரதாம், அக்ஷரம் பரமம் பதம்னு நாமே சொல்றோம் இல்லையா? அப்ப அக்ஷரம்ங்கிற சப்தத்தால அவர்கள் சொல்லுகிறார்கள், கோலோகம்ங்கிற சப்தத்தால சில பேர் சொல்லுகிறார்கள். நம்மவர்களுடைய கொள்கை பல வைகுண்டங்கள் இருக்கு. மேலான வைகுண்டத்தை விட்டுட்டா காரிய வைகுண்டம்னு பல இடங்கள் இருக்கு. அங்க பல ஜீவர்கள் போவார்கள். அங்க வசிக்க வேண்டிய காலம் வரைக்கும் வசிச்சுட்டு அதற்கு மேலே ஒன்றான வைகுண்டத்தை அவர்கள் அடைகிறார்கள். இது நம்மளை பத்தின பேச்சு கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே அர்ச்சிராதி வழியா போய் நேர போற வைகுண்டம் தான் நமக்கெல்லாம் உண்டு. அதை நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக வல்லபாச்சாரியர் அவர் கோலோகத்தை பற்றி பிரஸ்தாபிக்கிறார்.
அங்கே பகவான் குழந்தை கண்ணனாக இருக்கிறான். அந்த கண்ணனை உணர்ந்து கண்ணனுக்கு தொண்டுகள் செய்வதே நம்முடைய மேலான பணி என்று தம்முடைய நூல்களிலே அவர் அறுதி இடுகிறார். பால சரஸ்வதி என்னும் வாக்பதி என்றும் கொண்டாடப்பட்டார். விஷ்ணு சித்தர்ங்கிற பெரியவர், திருமலைங்கிற பெரியவர், மாதவ யதீந்திரங்கிற பெரியவர். இந்த பெரியவர்களிடத்திலே அவர் கிரமமாக வித்யைகளை அதிகரித்தார். எல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டார். மெல்ல மெல்ல பெருமானிடத்திலே அவருடைய பக்திங்கிறது வளர்ந்து கொண்டே போகிறது. என்றைக்குமே வைதிகன் ஒருவனுக்கு விஷ்ணு பக்திங்கிறது அவசியம் இருந்தே தீர வேண்டியது. யார் வைதிகர்கள்? வேத மார்க்கத்தை அவலம்பித்திருப்பவன், இசைந்திருப்பன், வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லைங்கிற தெளிவு பிறந்தவன், அவன் தான் வைதிகன். இப்போ நம்மெல்லாம் இந்துக்கள்ங்கிறோம் இல்லையா? சுவாமி கூட ரொம்ப அழகாக இந்துக்கள் எழுச்சி மாநாடுன்னு பெயர் வச்சிருக்கார். இன்றைய தேதிக்கு இந்துன்னு சொல்ல வேண்டியது ஆவசியக்கம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் உண்மையாக தெரிஞ்சுக்க வேண்டியது வைதிகர்கள். ஏன் சுவாமி அப்படி போடலன்னா எல்லாருக்கும் புரியணும்னுட்டு இந்து எழுச்சி மாநாடுன்னு பெயர் வச்சிருக்கார். இந்துன்னு சொல்றதை விட நாம நமக்குள்ள பேசிக்கும் போது நம்மை வைதிகர்கள்னு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் கேட்டார், சுவாமி நான் வைதிக்கனா? எனக்கு நம்பிக்கை இருக்கே தவிர நான் அதை ஃபாலோ பண்றது இல்லைன்னார். பகவான் சொன்னார், நம்பிக்கை இருந்தாலே உன்னை ஃபாலோ பண்றவனாத்தான் நான் நினைக்கிறேன்னார். ஏன்னா நீ நிந்தனை பண்றதோ இல்லையோ அதுதான் முக்கியம். உலகத்துல எத்தனை பேர் நிந்திக்கிறார்கள்? சாஸ்திரங்கள்னு சொன்னாலே நிந்திப்பவர்கள் எத்தனை பேர்? தேவை இருக்கா இல்லையான்னு பார்க்காமல் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றவா எத்தனை பேர் இருக்கா? அந்த இடத்துல ஏதாவது தேவை இருந்ததா? சொன்னது சரியா இல்லையாங்கிற விசாரம் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருந்ததா இல்லையான்னு ஒரு கேள்வி வருகிறதோ இல்லையோ? இப்போ அதை சொல்லணும் இல்லையா? இப்போ இருந்தாலும் சொல்லப்பட்டது. அப்ப இதெல்லாம் பேசுறான்னு சொன்னா நாம புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் சொல்லுகிற விஷயங்களை முழுக்க முழுக்க அப்படியே நான் கடைபிடிக்கிறேனான்னு சொன்னால் கிழிஞ்சது. நான் ஒன்று கூட கடைபிடிக்கலைங்கிறது தான் நிஜம். நிந்திதாச்சார கரணம், திருக்கச்சினம்பிகள் பாடுறார் பாருங்க. நிந்திதாச்சார கரணம் நிவத்தம் கிருத்திய கர்மணா. செய்யக்கூடாதுன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன், செய்யணும்னா என்னால் பண்ண முடியறது இல்லை. ஏன் நம்மளால கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்க முடியல? சுலபமான காரணம் சொல்லட்டுமா? சாஸ்திரம் 4 மணிக்கு எழுந்துக்கோன்னு சொல்றது, அதனால எழுந்துக்க முடியல. சாஸ்திரம் மட்டும் 10 மணிக்கு எழுந்துக்கோன்னு சொல்லட்டும், 3 மணிக்கு எழுந்து உட்காந்துப்போம். அதுக்கு மாற்றி பேசி வேலை வாங்கணுங்கிறது தெரியல. அது நேரடியாக சொல்லிவிடுத்து, ஓ அவன் அப்படி சொல்லியிருக்கானா, அப்போ நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆளவந்தாரும் பாடுறார், திருக்கச்சினம்பிகளும் பாடுறார், வேதாந்த தேசிகன் பாடுறார், எல்லாம் சொல்றா. செய்யணும்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன், செய்யாதேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அப்போ நான் எப்படி வைதிக்கன்னால் இங்கே தான் கவனமாக கேட்டுக்கணும். நான் வைதிக்கன் தான். ஏன்னா நான் செய்யறது இல்லையே தவிர செய்யறது தப்புன்னு நான் சொல்லலை. செய்யணுங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். பெருமாள் சொல்லிட்டார், இவ்வளோ போருன்னு விட்டார். இந்த எண்ணம் இருந்தாலே நீ வைதிகன் தான். மெல்ல மெல்ல செய்யணுங்கிற ஆசையை வளர்த்துக்கொள். அதுக்காக சொல்லிண்டே இருந்துட்டு செய்யாமல் இருந்துடக்கூடாது. செய்யணுங்கிற ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். செய்யணுங்கிறதுக்கு நாம முற்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிட்டாலே நமக்கு நன்மைகள் உண்டு என்று காட்டுகிறார்கள். அப்ப வைதிக சம்பிரதாயம், வைதிகன்னு சொல்லிவிட்டால் அவன் இடத்துல போய் கேட்டா மேலான பரபிரம்மம் யாதுன்னால் லக்ஷ்மிபதியான நாராயணனுடைய பெயரைத்தான் சொல்லுவார்கள். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறார். அத்வைத்திகளை பார்த்து கேட்கிறார். அவர்கள் கூட அவர பிரம்மம்னு ஒரு பிரம்மத்தை இசைந்திருக்கிறார்கள். மேலான சுத்தபுத்தமான பிரம்மங்கிறத விட்டுடுங்கோ. இப்படி பரபிரம்மமாட்ட உட்காந்துருக்கேன்னு சொல்றோம் இல்லையா? இது அத்வைத்த மதத்தில் அப்படித்தான் சொல்லுவா. அது குணங்களற்றது, அது உருவமற்றது, அது எதுவுமே கிடையாது, அது அப்படியே இருக்கும், பிடிச்சு வச்சா போல இருக்கும், பிடித்து வைத்த பிள்ளையாரை போலே. உதாரணத்துக்கு சொன்னது பிள்ளையார் தான் பரபிரம்மம்னு சொல்லலை, பிடித்து வச்ச ஒரு உருண்டை கட்டிய போல பரபிரம்மம் இருக்குங்கிற. அதனால தான் வெறும் அது வெறும் சுத்த பரபிரம்ம சுவாமி ஒன்றும் தெரியாதுங்கிறோம் வீட்டுக்குள்ள பேசும்போது கூட. அத்வைத்திகள் அப்படித்தானே சொல்றா. ஆனா அவர்களும் கூட அவர பிரம்மம்னு ஒரு பிரம்மத்தை இசைகிறார்கள். சற்று தாழ்ந்த நிலையிலே அந்த மேலான நிலையை அடைவதற்கு முன்பிருக்கிற நிலைன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, அங்கே அவலம்பனத்துக்குன்னு ஏதேனும் ஒன்று வேண்டும், ஒரு பற்றுக்கோடுங்கிறது வேண்டும் இல்லையா? இப்ப பரபிரம்மத்தை பத்தி விவரிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டு அதை நீங்க தியானம் பண்ணுங்கன்னா எப்படி தியானம் பண்ணுவீங்க? புரியுறதா இந்த கேள்வி உங்களுக்கு? அது இப்படி இருக்கும் சுவாமின்னு நான் சொல்லிட்டேன்னா அதை பத்தி தியானம் பண்றது சுலபமாகிறது. அதை பத்தி விவரிக்க முடியாது. அதை என்னன்னு சொல்றது? அதுதான் அது, அவ்வளவுதான்னா. அதை தியானம் பண்ணுன்னா எப்படி தியானம் பண்றது? எதுவுமே தெரியாது எனக்கு. அவர் இப்படி இருப்பார், இன்னபடி இருப்பார், 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரங்கள். அப்போ ஒரு அவர பிரம்மத்தை இசைய வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கும் ஏற்படுகிறது. அதைத்தான் வேதாந்த தேசிகன் அழகா கேள்வி கேட்டார். அந்த அவர பிரம்மத்தை நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களே, அங்கேயே நின்று விட்டால் அத்வைத்திகள் விசிஷ்டாத்வைத்திகள்ங்கிற பேதமே இருக்காது, எல்லாம் ஒன்றுதான். ஆனா நீங்க அதுக்கு மேல ஏதோ ஒன்றை தேடுகிறேன் என்று போய் நீங்கள் புதிதாக ஒன்றை சொல்லி நீங்களும் சிரமப்பட்டு மற்றவர்களையும் சிரமத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று அவர் சொன்னார். இப்ப இதை எதுக்காக விண்ணப்பித்தேன்னா, எந்த வைதிகனும் நாராயணனுடைய பரத்வத்தை இசையாமற் போக மாட்டான்.
சங்கர பகவத் பாதர் அவர் என்ன பாடினார்? பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு தானே பாடினார். நாராயணியத்துல அந்த பட்டத்திரி சொல்றார் ஒரு வார்த்தை, ஸ்ரீசங்கரோபி பகவான். சங்கராச்சாரியர் பேரே சங்கரர்னு பேரு. நாம் என்ன நினைச்சுப்போம்? அவர் ஸ்மார்த்தர், சிறந்த சிவபக்தர் நினைச்சுட்டு இருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. இதை பட்டத்திரி சொல்றார். பெயர் சங்கரரா இருக்கலாம், ஆனா அவரை போல ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தரை விஷ்ணு பக்தரை பார்க்க முடியுமான்னு கேட்கிறார். இதெல்லாம் திருவுள்ளத்திலே கொண்டுதான் ஆள வந்தார். சொன்னார், எந்த வைதிகன் உன்னுடைய பெருமேன்மையை இசைய மாட்டான்னு கேட்டார். வேதத்தை ஒப்புக்கொண்டவன் ஒருத்தன் சொன்னால் அவன் நாராயண பரத்வத்தை இசைந்தே ஆக வேண்டும். விஷ்ணு பக்தி விஹீனஹ யஸ் சர்வசாஸ்திரார்த்த வேத்யபி பிராமணியம் தஸ்ய ந பவேத் தஸ்யோத்பத்திர் நிரூபியதாம்னு பிரமாணம் இருக்கிறது. நீங்கள் எத்தனை படித்தவராக இருந்தாலும் சரி, ஆகச்சிறந்த பிராமணராக இருந்தாலும் சரி, கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருந்தாலும் சரி, விஷ்ணுவினிடத்துல பக்தி இல்லை துவேஷம்தான் இருக்குன்னு சொன்னீர்களானால் உங்கள் பிறவி ஆராயத்தகுந்ததாம்ங்கிறார். உங்கள் பிறவியிலேயே சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு பிரமாணங்கள் உத்கோஷிக்கின்றன, அறைகின்றன. அப்போ விஷ்ணு பக்திங்கிறது முக்கியமானது இல்லையோ? அதைத்தான் வல்லபாச்சாரியர் முக்கியமானதாக கொண்டு ரொம்ப சிறந்த அர்த்தங்களை எல்லாம் நம்மவர்களின் பொருட்டு அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அவரை பற்றி பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம். மதுராஷ்டகம்னு ஒன்று பாடியிருக்கார் பாருங்கோ, அது ஒன்று போதும். கண்ணனுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடியிருக்கா ரொம்ப அழகா. மதுராஷ்டகம்னுட்டு அதரம் மதுரம்னு பாடியிருக்காள் இல்லையோ? எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவனுடைய சீடர் வந்திருக்கார் இங்கே, ஸ்ரீமான் சிவுவே பி.டி. சேஷாத்ரி சுவாமி இங்கே வந்திருக்கார். அவர் பேசவிருக்கிறார். அது எனக்கு பெரிய ஆச்சரியம். நாதத்வாரா போகும்போது ஒன்று ஏற்பட்டது. நாதத்வாரா போயிருந்தேன், பெருமாளை சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தேன். அங்கே ஒலிபெருக்கியில் பெருமாளை பற்றிய பஜனைகள்லாம் போட்டிருந்தார். இந்த அதரம் மதுரம்ங்கிற இந்த மதுராஷ்டகத்தை எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடியிருக்கிற அந்த கேசட்டை போட்டிருந்தா பாருங்கோ, எனக்கு மெய் சிலிர்த்தது. எங்கோ தென்தேசத்திலே பிறந்த ஒருத்தி, மீராங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஒருத்தி, அவளுடைய பாடலை இங்க ஸ்ரீநாத்ஜி இத்தனை ஆசையோட கேட்டு மகிழ்கிறார்னு சொன்னால், அதை வல்லபாச்சாரியர் பாடினது ஒரு அழகு, அதை இந்த அம்மா திரும்ப பாடியது வெகு அழகு. அந்த ராகமே அவளுக்கு ரொம்ப புதுசு. அவ சொன்னா, ஜனசுவாமி இந்த ராகத்துல கூட இந்த மதுராஷ்டகத்தை பாட முடியுமான்னுட்டு அவர்கள் எல்லாம் அதிசயித்தார்கள், வியந்தார்கள். அந்த மதுராஷ்டகம்ங்கிறது அதரம் மதுரம்னு ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்றார், கண்ணனிடத்துல எதுதான் மதுரமானதில்லைன்னு கேட்பார். கண்ணன்னாலே மதுரம் தானே. இப்ப ராமநவமின்னா பக்ஷணம் எல்லாம் பண்றோமா? ஒன்றும் கிடையாது. வடப்பருப்பு பானகம்னுட்டா, வடப்பருப்பு நீங்க பாருங்க, அதை யாரும் தொட்டு எடுத்து சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. பெருமாளுக்கு அமுது செய்ய பண்றதோட சரி, அதை இலையில வலுக்கட்டாயமாத்தான் அதை சாதிப்பவர்கள், பரிமாறுவார்கள். இன்னைக்கு பெருமாள் அமுது செய்திருக்கார், கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும்னுவா. குழந்தை அதை பார்த்தாலே மூஞ்சியை மாற்றிக்கொள்ளும். இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீ பானகம் வேணும்னாலும் கொடு, சில்லுன்னு இருக்கும், அதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடு. இந்த வடப்பருப்பெல்லாம் வேண்டாம். நான் குழந்தையா இருந்துச்சு அதான் கேட்பேன், இதெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு வேற ராமன் சாப்பிட்டுருக்காரா? இதில் சாப்பிட்றதுக்குன்னு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதில் ஏதோ பைத்தம்பருப்பு கொஞ்சம் அதில் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பா. அதை பிடிச்சிருக்குன்னு வேற அவர் சாப்பிட்டுருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னா அதுதான் ராமன். அதனால தான் நல்லவர்னு பேர் எடுத்தார். நம்மளை பாருங்க, ஒரு நாள் காத்தால ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்குறோம், ஒரு நாள் காம்ப்ளானுங்கிறது குழந்தை, ஒரு நாள் பூஸ்ட்டுங்கிறது, ஒரு நாள் எதுவுமே வேண்டாங்கிறது, வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுங்கிறது, இத்தனை படுத்துறது இல்லையோ. ஒரு வடப்பருப்பு பானகம் திருப்தி அடைஞ்சு விடுறார் ராமன். அதே ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லிவிட்டா ஒரு வாரம் 10 நாள் முன்பிருந்து பக்ஷணங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பெரியப்பா இருந்தார், ஸ்ரீமான் கீர்த்திமூர்த்தி காஞ்சி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கர அனங்கராச்சார சுவாமியினுடைய ஸ்ரீகார திருக்குமாரர் செல்லமணி சுவாமி ராஜஹம்சம் சுவாமியினுடைய திருத்தகப்பனார். எங்க பாட்டிக்கு அவர் தான் அருமை பிள்ளை, பாட்டியினுடைய தங்க பிள்ளை. பிள்ளையாட்டமே வளர்த்தா எங்க பாட்டி சொல்லுவா, ஸ்ரீ ஜெயந்தி வந்துருத்துன்னு சொன்னா கண்ணனுக்கு பக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு பண்ணி வச்சுடணுமா, இல்லாட்டி ஒரு பக்ஷணம் மிச்சம் இருக்காதான். முதல்லையே சில பக்ஷணங்களை இந்த குழந்தைக்குன்னு பண்ணி வச்சிருவா, செல்லமணி சுவாமிக்குன்னு பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் கண்ணனுக்கு பண்ண ஆரம்பிச்சா தான் அந்த டப்பாவெல்லாம் பிழைக்கும். ஸ்ரீ ஜெயந்திக்கு அப்பதான் பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணப்படும். நாங்களாம் அந்த மாதிரிலாம் படுத்தலை, எட்டி எட்டி பார்க்கறதோடு சரி. எப்பமா ஸ்ரீ ஜெயந்தி இன்னும் 2 நாளில் வருதா, 3 நாளில் வருதா, அது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு ஆற்றுல டிஃபன் எல்லாம் பண்ண மாட்டான், அந்த பக்ஷணங்களையே கொடுத்துட்றாள் இல்லையோ. கிரிக்கெட் விளையாட போனால் கூட அந்த நிசார் போட்டுருப்போம், டிராயர் போட்டுருக்கோம்னா அந்த அதில் கூட பேக்கெட்லலாம் நல்லா சீடையெல்லாம் நிரப்பி வைத்து கொண்டு எங்கோ ஒரு ஓரமாக ஃபீல்டிங் நிற்க வச்சுருவா. பந்தும் வராது, ஒன்றும் வராது, பொழுது போகணுமோ இல்லையோ, அந்த சீடை எடுத்து வாயில போட்டுட்டே நிற்க வேண்டியது தான். அப்போ எல்லாமே மதுரம்னா அந்த பக்ஷணங்கள் எத்தனை மதுரமாக இருக்குது. கண்ணனே மதுரஹா, மதுரஹா ஸ்திரசமஹான்னு ஆள வந்தாரே கொண்டாடுறார். வசீவதான்யோ குணவானு மிருதுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹான்னு ஒரு வார்த்தையில் ஆள வந்தார், முடிச்சுட்டார். மதுராஷ்டகம்னு வல்லபாச்சாரியர் அதை ரொம்ப விசேஷமாக பாடி கொடுத்திருக்கிறார். 84 நூல்களை நம் பொருட்டு தந்திருக்கிறார்.
தத்வார்த்த தீப நிபந்தனம்னு ஒரு நூல், அனுபாஷ்யம்னு ஒரு நூல், ஜைமினி சூத்திரங்களுக்கு பூர்வ மீமாம்சா பாஷ்யம், பாகவதத்திற்கு சுபோதினிங்கிற வியாக்கியானம், சித்தாந்த முக்தாவளிங்கிற கிரந்தம், பாலபோதம்ங்கிற கிரந்தம், கிருஷ்ணாஸ்ரயா, சந்நியாச நிர்ணயம், காயத்ரி பாஷ்யம், பாத்ராவலம்பனம், மதுராஷ்டகம், இப்படி பல நூல்களை வல்லபாச்சாரியர் இயற்றி கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தாந்தம்ங்கிறது கண்ணந்தா எல்லாம்ங்கிறது சித்தாந்தம். அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா. அவர்களுடைய பிரம்ம சம்பந்தம்னு ஒரு முறை உண்டு. அப்படின்னு தீட்சை கொடுக்கிற முறைக்கு நாம் எப்படி பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, தாபம், புன்றம், நாமம், மந்திரம், யஜ்ஞம், ஐஞ்சீர் சடங்குன்னு பேர். அதைத்தான் பஞ்சசம்ஸ்காரம்னு கோயிற் பொறியாலே ஒத்துண்டு நின்று ஒரு ஆச்சாரியனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சடங்கு ஐஞ்சீர் சடங்கு. வல்லப சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லுகிறார்கள்னால் அதை அவர்கள் பிரம்ம சம்பந்தம்ங்கிறார். ஹியே மே ஸ்வரூப் சேவா கரி அனுராக பரே டரே அவர் ஜீவனி கோ தீஜியே. அவர்களுடைய மதத்தில் இருக்கிற கருத்து என்னன்னா, நீங்கள் பகவானிடத்திலே போகும்போது இதயத்திலே மிகுந்த அன்போடே போக வேண்டும். அதைத்தான் பத்துடை அடியவர்க்கு எளியவன்னர் ஆழ்வார். பக்தி இருக்க வேண்டும் பெருமானிடத்திலே போகும்போது. கூறத்தாழ்வான் ரொம்ப அழகா சொல்றார். அதுக்கு முன்னே இன்னொன்று சொல்றேன். எங்க தாத்தா, அதாவது பிதாமக சுவாமி, தகப்பனாருடைய தகப்பனார், கீர்த்திமூர்த்தி மகாவித்வான், நியாய வேதாந்த மகாவித்வான், சம்பத்குமாராச்சாரிய சுவாமி. அந்த சுவாமி விக்கிரக ஆராதனத்தினுடைய பெருமைகளை வடமொழியிலே எழுதினார். அதில் ஒரு விஷயம் சொன்னார். கண்ணன் துரியோதனனுடைய சபைக்கு போனார். அவனை பிடிச்சு கட்டுறதுக்கு 1000 பேர்களை துரியோதனன் நியமித்திருந்தான். ஒருத்தர் இல்லை, 2 பேர்ல 1000 பேர் மல்லர்கள் இருந்தா, ராட்சசர்கள் இருந்தா. யாராலையும் கண்ணனை பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியலன்னா, கண்ணனை பண்ணிவிட்டார், கிட்ட வரச்சே எல்லாரையும் கண்ணனை போல ஆக்கிவிட்டார். பிடிக்க போறவனும் கண்ணனாட்டம் தெரியறான், பிடிப்படுகிறவனும் கண்ணனாட்டம் இருக்கான், பிடிப்பட்டவன் கண்ணனை பிடிச்சுட்டேங்கிறான், பிடிச்சவனும் கண்ணனை பிடிச்சுட்டேங்கிறான். எல்லாரும் கண்ணனாட்டம் தெரிஞ்சதுனால உண்மையான கண்ணனை பிடிக்க முடியல. 1000 பேர்கள் ஒன்று சேர்ந்து கண்ணனை பிடிக்க முடியல. ஆனால் ஒரு அபலை, பலமற்றவளான யசோதை, சிறிய பெண் பிள்ளை இடைச்சி கண்ணனை பிடிச்சு கட்டினாளா இல்லையா? இங்கதான் கேள்வி வருது. 1000 பேர்களால முடியாதது ஒரு அபலையினாலே எப்படி முடிந்தது? ஸ்வமாதுஹு ஸ்வின்னகாத்ராயாக. இந்த பாகவதம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. அவ பிடிக்க போறச்சு அவளுடைய தலைமுடியெல்லாம் அவிழ்ந்து போய்விடுமாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சைன கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன குங்கமேல். அந்த கொத்தலர் பூங்குழலை உடையவளான யசோதை, அவளுடைய கூந்தல் எல்லாம் அவிழ்ந்து போயிடுமா, வியர்த்து விதிர்த்து போய் விடுகிறாள். இந்த கண்ணன் வேறு போதாக்குறைக்கு கயிறுகளை எல்லாம் முன்னமே கத்தரித்து வைத்திருக்கிறான். கயிறு கிடைச்சா தானே கட்டுவே, கயிறே கிடைக்காது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான். அவனையும் ஒரு கையால் பிடிச்சுக்கணும், இந்த கயிறெல்லாம் முடிச்சு போடணும். கட்டணும்னு போனால் உடலை பருமனாக்கி கொள்ளுகிறான். திரும்ப கயிறு போட்டு கட்டி கொண்டு போனால் திரும்பவும் உடலை பருமனாக்கி கொள்ளுகிறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, விக்கித்து போகிறாள். அப்ப கண்ணன் நினைச்சுட்டாரான், நாம பிறந்ததே இவள் கட்டணுங்கிறதுக்காகத்தானே, அதனால இப்படி விளையாடுறது தப்பு அப்படின்னு உடலை மெலிதாக ஆக்கி கொள்வானாம். நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டா, நீங்க தினந்தோறும் என்ன தெரியுமா பண்ணணும், கண்ணன் கட்டுண்டிருந்தான்ங்கிறத நினைச்சுக்கோங்கன்னா. நினைச்சுட்டா என்ன சுவாமி ஆகும்னா, உங்க கட்டெல்லாம் தானா அவிழ்ந்துடும், சம்சார கட்டு தானா அவிழ்ந்து போயிடும், நமக்கு மோட்சமே கிடைச்சிடும்னு சொல்லி வச்சிருக்கா. பூத்தனை இடத்துல பெருமான் பால் பருகினான்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு பால் சாப்பிட்ற நிலைமையே வராது. அப்படின்னா ஒரு தாயார் வயிற்றில் இனிமேல் நீங்கள் பிறக்கப் போவதில்லை அப்படிங்கிறது பொருள். அப்ப யசோதை கட்டுட்டாளே எப்படின்னா, கூறத்தாழ்வான் அழகா பதில் சொன்னார். இவள் அன்பினாலே கட்டினாள், கயிறினாலே கட்டினாள்னு நினையாதீர்கள்னுட்டார். கயத்தால கட்டினான்னு நினைச்சுக்காதீங்கோ, அன்பினாலே கட்டினாள். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. கண்ணன் அதைத்தானே சொல்றார், பக்தியோடு கொடுப்பீர்களாகில் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுகிறேன். புரிவதுவும் புகை பூவேன்னா ஒண்ணுமில்லை, காஞ்சி போன மாவலை எடுத்துட்டு வந்த ஊதுபத்தி இல்லை, பெருமானுக்கு தூபத்துக்கு எதுவும் இல்லையா, காஞ்சி போன மாவலையை விளக்கில காண்பிச்சுட்டு தூபம் சமர்ப்பயாமின்னு கொடுங்கோ, பெருமான் ஏற்றுக்கொள்ளுவான். கண்டக்காரி பூவாக இருந்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்வான். ஆனா சாஸ்திரம் சொல்றது கண்டக்காரி பூ பெருமானுக்கு சமர்ப்பிக்க கூடாது. அப்படின்னு பார்த்ததில்லை, நீங்க யாராவது பார்த்துருக்கலாமோ இல்லைன்னு தெரியல. ஆனா அந்த பூ சமர்ப்பிக்கப்படக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பராசர பட்டர் சொல்லிட்டார், நன்னா சமர்ப்பிக்கலாம்னார். நஞ்சியர் எழுந்து பிரமாணத்தோட கேட்டுட்டார். கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே சுவாமி. பட்டர் சொன்னார் பாருங்கோ, சாஸ்திரம் ஏன் கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, பகவான் ஏன் வேண்டாம்னு சொன்னார் தெரியுமா, அந்த பூவிலே முட்கள் அதிகம் இருக்கும். பறிக்கும் போது தன்னுடைய பக்தனுடைய கை பட்டுவிட்டு அவனுக்கு ஏதேனும் தீமை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னுட்டு அந்த பூவே வேண்டான்னு விட்டார் பெருமாள். எத்தனை அன்பு பாருங்க அவருக்கு. அந்த பூ எனக்கு வேண்டான்னு ஏன் சொல்லிவிட்டாருன்னா, பறிக்கிறச்ச இவன் கையில் பட்டு ரத்தம் வந்துருத்துனா பெருமாள் சொன்னார் அந்த பூவே எனக்கு வேண்டான்னார். ஒன்னால ஜாகிரதையா பறிக்க முடியும்னா பறிச்சு கொடுத்துருவோன்னு விட்டார். இதைத்தான் வல்லபருடைய சம்பிரதாயமும் சொல்றது. இதயத்திலே மிகுந்த அன்பு பக்தியோட பெருமானுக்கு சேவைகள் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான வாழ்வாதாரமாக இருக்கிறவர் அந்த பெருமான் தான். உங்களை அவனுக்கு முழுமையாக அர்ப்பணியுங்கோள்.
நீ அவனுடைய அம்சங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறார். ராமானுஜ சம்பிரதாயத்தில் எம்பெருமான் வேறு ஜீவன் வேறுன்னு நாம சொல்றா போலே வல்லப சம்பிரதாயத்தில் அவர்கள் என்ன சொல்றா, பெருமானுடைய அம்சம் நீங்கிறா. அவனோடு இருக்கிற தொடர்பை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட. பிள்ளலோகாச்சாரியர் அழகா சொல்லிட்டார். நாம நம்மள தெரிஞ்சுக்கல, அவனை தெரிஞ்சுக்கல, கைங்கரியத்தை தெரிஞ்சுக்கல, அதை இழந்துட்டோம். இழந்தோங்கிற இழவு கூட இல்லை. குழந்தை ஒரு நல்ல வசதியான பொம்மையை உடைச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா அம்மா என்ன சொல்லுவா, ஏன்டா அதை உடைச்சிட்டேங்கிற ஒரு பశ్చాத்தாபம் கூட இல்லையோ உனக்கு, இது என்ன அநியாயம் இதுன்னு கேட்கறாள் இல்லையோ, தொலைச்சிட்டோம்னா அது அழணுமோ இல்லையோ, அது கூட நமக்கு அழ தெரியலை அப்படின்னு சொல்றா போலே வல்லபாச்சாரியர் அர்த்தம் சொல்றார். நீ அவனுடைய அம்சங்கிறத நீ மறந்து போயிருக்கே, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஞானம் உனக்கு ஏற்பட வேண்டும். இன்னொன்னு ரசமா ஒரு அர்த்தம் சொல்றார். பெருமானோடைய சேர்ந்திருந்து கைங்கரியம் பண்றதுங்கிறது சிறந்ததா, பிரிந்திருந்து அவனை நினைப்பதுங்கிறது சிறந்ததான்னா யாரும் சொல்ல மாட்டா. அவர் சொன்னார் பிரிந்திருந்து நினைப்பது சிறந்ததுன்னார். எதுவுமே நம்ம கிட்ட இருக்கும் போது அதோட அருமைங்கிறது பெருசா நமக்கு தெரியறதா? காஞ்சிபுரத்தில் 5 வருஷம் கழித்து பிரம்மோற்சவம் அருளிச்செயல் கோஷ்டியோட நடந்தது. எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற கோஷ்டி தான். 5 வருஷம் ஏதோ சில பல காரணங்களாலே தடையுற்று இருந்தது, இல்லாமல் இருந்தது. ஆனா இப்ப கிடைக்கிறப்ப அந்த முதல் நாள் சாயங்காலம் ஆழ்வார் திருநாள் விஸ்வக்சேனர் புறப்பட்டார் பாருங்கோ. இன்னமும் பூமியில அன்னைக்கு தான் நாம பிறந்தா போல ஒரு அனுபவம், அன்னைக்கு தான் அருளிச்செயல் கோஷ்டியே நடக்கிறா போல ஒரு அனுபவம். அதுவும் 6ஆம் திருநாள் உபதேச ரத்னமால கோஷ்டின்னு சொன்னால் அதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும்ங்கிறது தான் உண்மை. ஏன் சுவாமி இது புதுசா நடக்கிறதான்னா, புதுசு இல்லை சுவாமி, 5 வருஷம் இல்லை, இப்ப நடக்கும்போது தான் அது அருமையே நமக்கு தெரிகிறது. ஏதொன்றும் கூட இருக்கும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை, இல்லாத போது அதை தவிர இன்னொன்றினுடைய நினைவு நமக்கு வருவதில்லை. இதைத்தான் வல்லபாச்சாரியர் சொல்றார். சேர்ந்திருக்கும் போது கூட அனுபவங்கிறது ஒன்றும் பெருசா இருக்கா போல தெரியல, ஆனால் பிரிந்திருக்கிற நிலையிலே அவனை தவிர வேற எதுவுமே நம்முடைய உள்ளத்திலே நிழலாடுவதில்லை. அதனால சேர்ந்திருந்து அனுபவிப்பதை காட்டிலும் பிரிந்திருந்து அனுபவிப்பதுங்கிறது இன்னமும் விரைவாக அவனை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லிய பெருமை அவருக்கு உண்டு. அதனால தான் சொல்றார், பெருமானாகிற தெய்வீக ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுடைய லீலையையும் அவனுடைய ஆனந்தத்தையும் எப்பொழுதும் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும். நாம கொண்டாட வேண்டியது எப்போதும் பகவானைத்தான் கொண்டாடணுங்கிறத மிக முக்கியமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு மேலே அந்த பிரம்ம சம்பந்தம்ங்கிறத பெறும்போது அவர்கள் சொல்லும் விஷயம்ங்கிறது ஒன்று உண்டு. அதை சொல்லி உபன்யாசத்தை அடியே நிறைவுபடுத்துகிறேன். பிரம்ம சம்பந்த மந்திர கத்திய மந்திர அப்படின்னு சொல்லுகிறார்கள். கோபீஜன வல்லபனாகிற பெருமான் அழகா ஒரு சாட்டு உண்டு. காஞ்சி பிரதிபாத பயங்கரன் சுவாமி சொல்லுவார், ஒரு பக்தர் பெருமாள் வாசல்ல வரார், பெருமாள் தட்டு சமர்ப்பிக்கணும் இல்லையோ, எதுவும் எடுத்து வச்சுக்கல, மறந்து போயிட்டார். பெருமாளுக்கு ஏக குஷி, எப்பவும் தயாரா மாம்பழம் எல்லாம் வச்சிருப்பார், சீசனுக்கு மாம்பழம் வச்சிருப்பார், நாவல் பழம் வந்தா நாவல் பழம் வச்சிருப்பார், அந்தந்த சீசனுக்கு உண்டான பழத்தை அந்தந்த சீசன்ல சமர்ப்பிப்பார். இன்னைக்கு மறந்துட்டார், நம்மளை மறந்துட்டார், ஒரு பிடி பிடிக்கலான்னு பெருமாள் நினைச்சிட்டு இருந்தார். என்ன பக்தரை மறந்துட்டீரா? ஒன்னும் இல்லையா? இவர் கையை பிசைகிறார். ஆமா சுவாமி மறந்து போச்சு, பாத்தீரா என்ன மறந்துட்டே இருந்தீர். ஐயோ அப்படிலாம் சொல்லாத, உன்னை ஒரு கணப்பொழுதும் நான் மறந்தில்லைன்னார். அப்ப தட்டு எங்க என்னார்? அவர் மறந்துட்டாருங்கிறது தான் நிஜம். ஆனா அவர் சொன்னார் உபகாரம் ஒன்றும் இல்லைதான், உபகாரம்னு பேர். உபகாரம் வேற உபகாரம் வேற. பெருமானுக்கும் பெரியவர்களுக்கும் சமர்ப்பிப்பது உபகாரம், உதவிகளை செய்தால் உபகாரம். உபகாரம் தெரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, உபதிரவம் இல்லாத இருந்தா போரும், அது அவசியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப உபகாரம் ஒண்ணும் இல்லை இவர் கையில. ஆனா பெருமாள் கேட்டுட்டார், மறந்துட்டியான்னார் பாருங்க. இவர் சொன்னார் ரத்னாகரஸ்தவ கிரகம், நீ திருப்பார்கடல்ல கிடப்பவன். திருப்பார்கடல்ங்கிறது பெரிய பண்டாரம், அதுக்கு கீழே தான் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கு, மணிகள் மாணிக்கங்கள்லாம் இருக்கு, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் கொடுக்குற இந்த 2 வாழைப்பழத்துல தான் ஆப்போறதான்னு கேட்டார். ரத்னாகரஸ்தவ கிரகம் கிரகிணீச்ச லக்ஷ்மி, உன்னுடைய மனைவி யார்? எங்களுக்கெல்லாம் படி அளக்கிறவளான ஸ்ரீ மகாலட்சுமி, அவளே உனக்கு மனைவி, நான் என்ன தரது உனக்கு? பெருமாள் சொன்னார், இந்த சாக்கு போக்கெல்லாம் வேணாம், நீ மறந்துட்ட, என் நினைவு இல்லை, ஒன்றும் இல்லை கையில் கொடுக்கறதுக்கு, அதை ஒத்துக்கோன்னார். அப்பா அவர் சொன்னார் பாருங்க, அப்படிலாம் சொல்லாதே, உங்ககிட்ட இல்லாத ஒன்று என்னிடத்துல இருக்குன்னார். பெருமாள் கேட்டார், எனக்கு அவாப்த சமஸ்த காமன்னு பேரு, எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பெற்றவன்னு பேரு, இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது, என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்கு? அதுக்கு அவர் பதில் சொன்னார், நீ கோபி ஜனங்களுக்கு கோபிகைகளுக்கு உன்னுடைய மனத்தை கொடுத்தாயா இல்லையான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், என் மனசு என்கிட்ட இல்லை, அவகிட்ட கொடுத்துட்டேன்னார். அந்த இடம் காலியாத்தானே இருக்கு, என் மனசை தரேன் வச்சுக்கோன்னார். நான் என்னோட மனசை தரேன், நீ வைத்துக்கொள். அப்ப கோபீஜன வல்லபனாகிற பெருமான், கோபிகைகள்னு சொன்னால் பெருமானுக்கு அத்தனை பிடித்தம், அவர்களுக்கே தன்னை கொடுத்திருக்காரு இல்லையோ. அதனால கோபீஜன வல்லபாய நமஹா, இதைத்தான் அடிக்கடி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த பிரம்ம சம்பந்த மந்திரத்திலும் கூட பெருமானை கோபீஜன வல்லபனாகவே அவர்கள் பாவித்து சொல்லுகிறார்கள். சஹஸ்ர பரிவத்சர மிதகால ஜாத கிருஷ்ண வியோக ஜனித தாப கிளேஷானந்த திரோபாவோஹம் பகவதே கிருஷ்ணாய ஸ்ரீ கோபீஜன வல்லபாய தேகேந்திரிய பிராணாந்தகரணானி தத்தர்மாம்ச தாராகார
புத்திராப்த வித்தேகாபராண்யாத்மனா சக சமர்ப்பயாமி தாசோகம் கிருஷ்ண தவாஸ்மி. இதுதான் பிரம்ம சம்பந்த மந்திரம். அவர்களுடைய தீட்சையில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடியது. நமக்கு துவய மந்திரம் இருக்கா போல அவளுக்கு ஒரு மந்திரம் உண்டு. முதல்ல நமக்கு துவய மந்திரம் உண்டுங்கிறத சொல்லணும் இல்லையோ. துவய மந்திரம் அனவரதமும் சொல்லப்பட வேண்டிய மந்திரம், நிரந்தரமாக ஜபிக்கப்பட வேண்டியது துவய மந்திரம். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும்னு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய திருவாக்கு. அந்த துவய மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ராஜகுமாரன் தன்னுடைய நாவிலே தன்னுடைய வாயிலே பச்சைக்கற்பூரத்தை எப்போதும் வைத்துக் கொண்டிருக்குமா போலே, கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் சிவிங்கம்மை எப்போதும் அவ சூ பண்றா போலே. இப்படி சொன்னா தான் இன்னைக்கு புரியும். யாரும் பச்சை கற்பூரத்தெல்லாம் எடுத்து வாயில வச்சுக்கிறது இல்லை. சில பேர் ஏலக்காய் ஒன்றத்தை வாயில வச்சுப்பா, ஒரு லவங்கத்தை ஒரு கிராம்பு எடுத்து வாயில வச்சுப்பா, அதெல்லாம் வழக்கம் உண்டு இல்லையோ. அதை போல துவய மந்திரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை போல வல்லப மந்திரத்தில் ஒன்று உண்டு. அவ என்ன சொல்றான்னா, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமங்கிற மந்திரம். இதைத்தான் எப்போதும் சொல்லிட்டே இருப்பா. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம. புஷ்டி மார்க்கம்னு பேர் வச்சா பாருங்க. பகவானாலே பலமருளப்பட்ட மார்க்கம்னா, ஏன்னா அவன் தானே பலத்தை கொடுக்கணும். பெருமான் தான் நமக்கு பலத்தை கொடுக்குறான். ஒரு யாத்திரையே பண்றோம்னா நம்ம சக்தினால் நம்ம போயிட்டு வரோமா? அவர் தருகிற சக்தினால்தான் நாம போயிட்டு வரோங்கிறது தானே நிதர்சனமான உண்மை. அப்ப பலத்தை அவர் தான் தருகிறார். அப்ப இப்ப கீழே விண்ணப்பித்த இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த கத்தியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், எத்தனையோ கணக்கற்ற பிறவிகள் வருடங்களாக நான் பெருமானிடமிருந்து பிரிந்து நிற்கிறேன். அவனை அறியாமல் அவனை விட்டு பிரிந்து நிற்கிறேன், அவனை இழந்தே நிற்கிறேன். அப்படிப்பட்ட நான் அவனை நன்கு அறிந்து கொண்டு அவனை புரிந்து கொண்டு அவனோட சேர்வதுங்கிறது உண்டு பாருங்கோ. அந்த சேர்த்தியிலே கிடைக்கிற ஆனந்தம், அந்த பெருமானை குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு செய்யப்பட வேண்டிய அத்தனை சேவைகளையும் செய்து கொண்டு அவனை உகப்பித்து நான் உகந்திருப்பேனாக. இங்கதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நாம் கவனித்தலே கொள்ள வேண்டும். ஜீவன்கிறவன் ஆனந்தமயன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் இயல்பா உண்டு. மதியானம் தூங்கி எழுந்தா நம்ம சொல்லலை, தூங்கினே ரொம்ப சுகமா இருந்ததுங்கிறோம், சொல்றோமா இல்லையா? தூங்கும்போது ஏதாவது தெரியறதா நமக்கு? அப்ப சுகமா இருந்ததுன்னு எப்படி சொன்னீங்க? பிள்ளலோகாச்சாரியர் இந்த தத்துவத்திரயத்தில் விசாரிக்கிறார். தூங்கி எழுந்தவன் உறங்கி எழுந்தவன் நன்னா தூங்கின சுகமா இருந்ததுங்கிறான். அந்த சுகத்தை நீ எப்படி தெரிஞ்சுட்ட? நீ தான் தூங்கிட்டு இருந்தீன்னா ஆத்மா விழிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த சுகத்தை ஆத்மா அனுபவிச்சிருக்கு. ஆத்மா ஞானானந்தமயஸ்துவாத்மானுட்டு, ஆத்மா ஆனந்தமயன். ஆனா அந்த ஆனந்தம்ங்கிறத எப்படி, என்ன அழகா டெபினிஷன் கொடுக்குறா பாருங்கோ. நம்முடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது? நாம் தொண்டுகள் செய்கிறோம், பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படுறது, அவர் ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்படுகை, அதுதான் நம்முடைய ஆனந்தம். நமக்குன்னு தனிப்பட்ட விருப்ப வெறுப்பெல்லாம் கிடையாது. அதை வல்லபாச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றார். என்னுடைய குடும்பம், குழந்தை, குட்டி, வீடு, நிலம், மாடு எல்லாம் கொண்டு வந்துட்டு பெருமானே எல்லோரோடுமாக சேர்ந்து உம்முடைய திருவடிகளிலே அர்ப்பணிக்கிறேன்னார். பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருங்கிற பிரமாணம் இருக்கே. எல்லாத்தையும் விட்டுட்டு பரித்யக்தா மயாலங்கா மித்ராணி தனானி சென்னு விட்டுட்டு பெருமான இடத்துல போறதை பத்தி சொல்லித்து இவர் என்ன சொல்றார்? எல்லாரையும் அழைச்சிட்டு எல்லாருமாக சேர்ந்து பெருமானிடத்திலே போவதை பற்றி பேசுகிறார். நல்ல புதல்வர், மனையாள், நவையில் கிளை, இல்லம், நிலம், மாடு இவை அனைத்தும் அல்லல் எனத் தோற்றி எரிதீயிற் சுடுமேல் அவர்க்கு எளிதாம் ஏற்றரும் வைகுந்தத்திருப்புன்னு ஞானசாரத்தில் அருளாள பெருமாள் பெருமானார் பாடியிருக்கார். க்ஷேத்ராணி மித்ராணி தனானி நாத புத்திராஷ்ச தாராக பசவோ கிருஹாணி த்வத் பாத பத்ம பிரவணாத்ம விருத்தேஹே பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாக. பகவானிடத்தில் நாம போகணும்னா இப்போ நாமெல்லாம் எப்படின்னு சொல்லட்டுமா? அவர்கிட்டையும் ஆசை இருக்குது, மற்ற விஷயங்கள்லையும் ஆசை இருக்குது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். அவர்கிட்ட ஆசை இருந்தால் மற்றதில் ஆசை இருக்காது. மற்றதில் ஆசை இருக்குன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆசை இன்னும் பரிபக்வமாகலைன்னு அர்த்தம். அப்போ நாங்கள்லாம் எழுந்து போயிடலாமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதான் பரிபக்வமாகலை, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் உட்காந்துருக்கணும்னா அடுத்து பேசுகிறவா இருக்கா, அதுக்காக உட்காரணும். முக்கியமாக அதை சொல்கிறேன். இன்னொன்று உட்காந்தா தான் பரிபக்வம் அடையும். நாம உட்கார்ந்து கேட்க கேட்கத்தான் நமக்கு பெருமானிடத்திலே ஆசைங்கிறதே பெருகும். அந்த பிரம்ம சம்பந்த மந்திரத்திலே இந்த அர்த்தங்களையும் விசேஷமாக அவர்கள் எடுத்து சொல்லி தீட்சை கொடுத்து அவர்களுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆக்கி கொள்ளுகிறார்கள். ஹவேலின்னு நீங்க வடதேசங்கள்லாம் போனா கிருஷ்ண மந்திரம், கண்ணனுடைய கோயில், தேவஸ்தானம், திருக்கோயில் இதெல்லாம் சொல்ல மாட்டா. ஹவேலி ஹவேலின்னு பேர் வச்சிருப்பா. காங்க்ரோலின்னு பொங்கோ நாத்தத்வாராலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு அழகான சிற்றூர். அந்த ஊர்ல துவாரகாதீசன் இவ்வளவுதான் இருப்பார். இதுக்கு மேல் அவர் அலங்காரம் பண்ணவே முடியாதுன்னு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா. அது என்ன அழகா இருக்கும் தெரியுமா? அப்ப வல்லப சம்பிரதாயத்தவர்கள் அவர்களை போல பெருமானை பார்த்து பார்த்து பூசிப்பதுங்கிறது வேறெங்கும் நம்மாலே காணவே முடியாது. பொங்கும் பரிவோட பெருமானை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். குழந்தையாக பெருமானை பாவித்து பூசிக்கிறார்கள். நமக்கெல்லாம் பெருமை என்னன்னா, அவரும் தென்னாட்டை சேர்ந்தவர் தாங்கிறது பெருமை. தெலுங்கு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுனாலே கிருஷ்ண பரத்வத்தை வடதேசங்களிலே நிலைநாட்டி அந்த பெரியவரும் தென்னாட்டை, நம்முடைய தேசத்தை, தென் தேசத்தை சேர்ந்தவருங்கிறது நமக்கெல்லாம் இருக்கிற பெரிய ஏத்தம், பெரிய வைபவம்.
அவருடைய பெருமைகள் பல உண்டு. பல குறிப்புகளை அடியேன் எடுத்துக்கொண்டு வந்தேன். இருந்தாலும் கிடைத்த அவகாசத்தில், இந்த 1 மணி கால அவகாசத்திலே சில அர்த்த விசேஷங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிற பாக்கியத்தை பெற்றேன். ஸ்ரீமான் ஸ்ரீ உவே கோமட்டம் முகுந்தாச்சாரிய சுவாமி ஷஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் வயது பூர்த்திங்கிறது எல்லாருக்கும் உண்டாகத்தான் போகிறது. பிறந்தவர்கள் 60 ஆண்டுகள் வாழும் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் ஷஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடிக்கத்தான் போறா. ஆனா நம்முடைய பிறவி பயனுள்ளதாக ஆக வேண்டும்ங்கிற அந்த ஒரு கருத்து, அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லையோ? அந்த எண்ணம் உள்ளவர்களுக்குள்ளே மிக மிகச் சிறந்தவர், அக்ரகண்யர்னு கொண்டாட தகுந்தவர் நம்முடைய முகுந்தாச்சாரிய சுவாமி. ஏன்னு சொல்றேன், இப்பேற்பட்ட உபன்யாச நிகழ்ச்சிகள் அவர் ஏற்பாடு பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று எண்ணாமல் தற்கால நிலைமையை அவர் ஆலோசித்து வைதிக தர்மத்துக்கே, அதாவது வேத மார்க்கத்தை அவலம்பித்திருக்கிற தர்மம் கிளைகள் பல பல இருந்தாலும் யாவும் கிருஷ்ண பரத்வத்தை நாராயண பரத்வத்தையே சொல்லுகின்றன. அதிலும் நம்மவர்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? இந்த சிந்தனைக்கு வழி காட்டியவரே பகவத் ராமானுஜர் தான். பக்தி மூவ்மெண்ட்னு சொல்றா பாருங்க, பக்தி இயக்கம்னு சொல்லுகிறோமே, அந்த இயக்கத்திற்கு உயிரூட்டிய பெருந்தகைன்னு ஒருவரை சொல்ல முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் எம்பெருமானார் தான். அதனால அவரை விடுத்து அது வல்லபாச்சாரியரோ நிம்பார்க்காச்சாரியரோ கௌடியாளோ ராமானந்திகளோ சுவாமிநாராயண சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களோ யாரும் எதுவும் பேசவே முடியாதுங்கிறது தான் மறுக்க முடியாத, அபலபிக்க முடியாத உண்மைங்கிறத இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு, பேசியவத்திலே குத்தம் குறைகள் இருக்குமாயின் க்ஷமித்தருள பிரார்த்தித்துக் கொண்டு, வித்வன் மணிகள் அவர்களை எழுந்தருளி விட்டார்கள். பொறுமையோடு இந்த உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு, ஸ்ரீமான் ஸ்ரீ உவே பெரியவரான பட்டர் சுவாமி, தேரெழுந்தூர் பட்டர் சுவாமி, அவரும் பூர்த்தியாக எழுந்தருள் இருந்து இந்த உபன்யாசத்தை செவிமெடுத்திருக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு, முக்கியமாக நீங்கள் அனைவரும் கடந்த 4-5 தினங்களாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஷஷ்டியப்த பூர்த்தி மகோத்சவத்திலே பங்கெடுத்து கொண்டு உங்களால் என்ற கைங்கரியங்களை செய்து கொண்டு இந்த உபன்யாசங்களை எல்லாம் செவிமெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் சகல ஸ்ரேயஸுக்களையும் கண்ணனின் பெருமான் நல்க வேண்டும்ங்கிறதையும் இந்த தருணத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு, விசேஷமாக சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம், சதாப்தி மகோத்சவம் எல்லாம் நடைபெற வேண்டும். இதுபோல எழுச்சி இயக்க மாநாடுகள் பல பல அந்த சந்தர்ப்பத்திலும் நடத்த பெற வேண்டும். நாமும் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறதையே இந்த தருணத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். சுவாமி கடைசியாக முடிச்சது தான், அதுதான் சத்தியமான விஷயம். ஆழ்வார்களோ நம்ம பூர்வாச்சாரியர்களோ சொல்லாததை பாரத தேசத்தில் இல்லை, உலகத்தில் மட்டும் இல்லை, அண்ட சராச்சரத்திலும் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. சகல விஷயங்களையும் மிக்க வேதியர், வேதத்தின் உட்பொருள் எல்லாம் சகலத்தையும் சாதித்தவர்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள், அதுலேயும் ஆழ்வார்கள் தான். இதில் சுவாமி சாதிச்சார்லையா நம்மவர் தான். நம்ம தெலுங்கு தேசத்தில் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு தேசத்தவர் தான், தைலிங்கர் தான் சுவாமி வல்லபாச்சாரியார் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம், அவர் முஸ்லீம்களுடைய படையெடுப்புனால இங்கே அவதாரம் பண்ணார். அவள் ஊரும் இங்கே தான். திருப்பி முஸ்லீம்கள் படையெடுப்புனால தப்பிச்சுன்னு ஓடி போகிறச்சே காசியில் தான் போய் வாழ்ந்தா. அவள் தாயார் தகப்பனார்லாம் இந்த குழந்தையை அழைச்சின்னு காசி தான் போனா. அந்த காசியில் இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, பாடம் சொல்லிக் கொடுக்க அமைஞ்சதான 2 வாத்தியார்கள் ஆச்சாரியர்கள். ஒருத்தர் பேர் திருமலாச்சாரியார், ஒருத்தர் விஷ்ணு சித்தா. இதுலேருந்தே எந்த சம்பிரதாயம்னு தெரிஞ்சுக்கோ. விஷ்ணு சித்தர்னா பெரியாழ்வாருக்கு பேர். அப்போ இவருடைய வல்லபாச்சாரிய ஆச்சாரியருக்கு பேரே விஷ்ணு சித்தாச்சாரியார், ஒருத்தர் திருமலாச்சாரியார். 2 பேருமே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர் தான். அவள் என்னத்தை புகட்டியிருப்பா, என்னத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்பானா, இந்த பாலகோபாலனான கண்ணபிரான பெரியாழ்வாராகிய யசோத எப்படி லாலனம் பாடனம் பண்ணியிருப்பாளோ அதை தானே ஊட்டியிருப்பா. ஏன்னா அவர் பேரே விஷ்ணு சித்தர் தான், அந்த ஆச்சாரியரே விஷ்ணு சித்தர் தான் பேர். அப்போ பெரியாழ்வார் திருமொழியே அது ஹிந்தியில் சொல்லி கொடுத்தாரோ அல்லது தெலுங்கில் சொல்லி கொடுத்தாரோ, ஆக ஏதோ ஒரு மொழியில், ஆனால் நம்மளுடையதான சம்பிரதாயத்தை தான் சொல்லி கொடுத்தா. இங்கே கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அப்படின்னு ஆழ்வார் பாடினதை அப்படியே ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம அதே மந்திரத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தில் மாற்றி, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியாத, அதில் எழுத்தை பார்த்தாலும் அஷ்டாட்சரம் தான் வரும், ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. அப்போ இங்கே எப்படி அஷ்டாட்சரம் நமோ நாராயணாயன்னு உபதேசம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்ற 8 எழுத்து தான் அவளும் உபதேசம் பண்ணுறா. அப்படிங்கிறதும் அதுவும் ஆழ்வார் பாசுரத்தையே மந்திரமாக அங்கே உபதேசம் பண்ணுறா. அவள் எப்போ பாரு பாடிண்டே இருப்பா, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்னு பாடிண்டே இருப்பா எப்போ பாரு. அவளுக்கெல்லாம் வல்லப வைஷ்ணவர்கள் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லை, சுவாமி அந்த வார்த்தையை மட்டும் சொன்னார், அதை பாடி காட்டியிருக்கக்கூடாதோன்னு ஆசை. ஏன்னா அவர் சொன்னார், எத்தனையோ தரம் கேட்டு உருகியிருக்கேன்னார். அந்த அடியனையை சேர்த்து கட்டி போடுறார். ஹே மாரா
हे मारा घटमा विराजता श्रीनाथ जी जमुना जी महाप्रभु जी. இந்த கீர்த்தனத்தை கேட்டு உருகாத நாள் கிடையாது அடியனும். அப்படி உருக்கமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஆழ்வார்களுடைய ஈரச்சொல் அங்கே போயிருக்கு. பாஷாந்தரமாக இருந்தாலும் தேசாந்தரமாக இருந்தாலும் காலாந்தரமாக இருந்தாலும் ஹிருதயம் ஏக ஹிருதயம்தான் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால சுவாமி வல்லபாச்சாரியர் அவர் போட்ட பைட்டக் ஆசனம் போட்டு உட்காந்து சப்தாகம் 7 நாள் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டார். அப்படி இருந்து நூற்றுக்கணக்கான பைட்டக்கில் ஸ்ரீரங்கத்தை காஞ்சிபுரத்தில் சொன்னோமே அது மாதிரி ஸ்ரீரங்கத்தையும். ஆனால் ஒரு புது விஷயம், எத்தனையோ தரம் ஸ்ரீநாத்துக்கு போயிருக்கேன், வல்லபாச்சாரிய சம்பிரதாயம்லாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்னு பேரே தவிர இந்த காஞ்சிபுர இட்லி விஷயமே தெரியாது. சுவாமி சாதிச்சுதான் காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்றத்தை நம்ம வரதராஜன் இல்லை வரதுக்கு ஆசையாக ஊட்டணும்னு ஆசைப்பட்டு அவர் ஏற்பாடு பண்ணி தான் காஞ்சியில் வரதுக்கு நித்தியம் காஞ்சிபுரம் இட்லி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ரசமான விஷயத்தை சுவாமி சாதிச்சு கேட்கச்சு. ஐயோ அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் பிரேம சம்பிரதாயம், புஷ்டி அவள்லாம் பார்த்தா நல்லா புஷ்டியாக இருப்பான். நடக்க முடியாத ஆடின்னு தான் வருவான் அங்கே இருக்கிற சேட்லாம். ஏண்டானா அவன் அப்படி ஒன்றும் அப்படி சாப்பிட்றதுனால இல்லை, அப்படி கிருஷ்ண பக்தி பண்ணி மனசில் ஏற்படுற புஷ்டி சரீரத்திலேயே புஷ்டி பண்ணுறது அப்படிங்கிற அளவில் புஷ்டி மார்க். ஏன்னா நிறைய பஜனை பண்ணுறான், ஆடுறதும் பாடுறதும். அங்கே பொம்மை நாட்டிகளும் சரி ஆம்பளைகளும் சரி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாச்சுன்னா உடனே எழுந்து ஆடுறது. ஆழ்வார் ஆடி அகம் கரைந்து இசை பாடின்னு பாடினாரே தவிர அத்தனையும் பாடவல்ல நாச்சியார் உள்பட நமக்கு இங்கே பாடி காட்டியிருக்கா. ஆனால் அதை அனுஷ்டிக்கிறவா இன்றைக்கும் வட இந்தியாவில் தான் பார்க்கலாம். சுவாமி எத்தனை அனுபவிச்சிருந்தா இப்படி லட்டாக நமக்கு கொடுத்துருப்பார். எவ்வளவு விஷயங்களை கொட்டியிருக்கார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. வல்லப சம்பிரதாயத்துக்காராளுக்கே சில விஷயங்கள் தெரியாது. இப்போ சுவாமி சொன்னதெல்லாம் அவ்வளோ விஷயத்தையும் சுவாமி கொட்டியிருக்காங்க. கோஸ்வாமிகள்னு ஆச்சாரிய புருஷால் இருக்காளே தவிர அவளுக்கே தெரியாத பல விஷயங்களை சுவாமி நுட்பமாக இப்போ சொல்லச்சே கேட்க முடிஞ்சது. அப்பேற்பட்டதான ஒரு பாக்கியம். ஏன்னா இந்த வட இந்திய சம்பிரதாயங்களெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைச்ச பேர் இருக்கா. அப்படிங்கிறச்சே அதில் இந்த மாதிரியான சம்பிரதாயஸ்தர்கள்லாம் அந்த அவளுடையதான கூட்டஸ்தர்கள்லாம் என்ன அருளி செய்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா தான் அவளும் வைஷ்ணவால தான் இருக்கா. அவளும் வைஷ்ணவா தான். அப்படிங்கிற இந்த ஆதாரம் மதுரம் அப்படின்னு அந்த மதுராஷ்டகம் இருக்கே, சுவையன் திருவின் மணாளன் அப்படின்னு ஸ்ரீ ஆழ்வார் சொல்றார். அந்த பிராட்டியோட சேர்ந்த பகவான் தான் ரசோ வைசஹா அப்படின்னு சுவையனா இருப்பான். அப்படிங்கிறத ஒன்னொன்னும் மதுரம்னா எல்லாம் இந்த திருமலாச்சாரியரும் விஷ்ணு சித்தாச்சாரியரும் ஊட்டி வச்சிருக்கா. ஏன்னா குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்பூடில் எழுகமல பூ அழகர் அப்படின்லாம் ஆண்டாள் அனுபவிக்கிறது மாதிரி ஒரு அங்கங்கமாக, அதுவும் யசோதை பிராட்டியான பெரியாழ்வார் அங்கே திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் 2வது பதிகத்திலேயே அருள் செய்ததெல்லாம் அவர் கேட்டிருப்பார். அதுதான் ஒவ்வொன்றும் மதுரம். இப்படி மதுரமான மதுராதிபதேர் அகிலம் மதுரம்னு இருக்கிற அந்த கண்ணன் ஒருவனே பரபிரம்மம் அப்படிங்கிறத நமக்கு சாதிச்சு கொடுத்தார். வல்லபாச்சாரியார் ஸ்தாபிச்சதை சாதிச்சு கொடுத்தார். அவர் தான் நமக்கு நிதி. அதுதான் ஸ்ரீநிதி அப்படிங்கிறோம். வரதராஜனுக்கே ஒரு பேர் ஸ்ரீநிதின்னு தான் பேர். அதே திருநாமம் தான். அதுவும் சுவாமி அனந்தாழ்வானுடையதான வம்சத்தில் வந்த வம்சஸ்தர். அப்பேற்பட்ட சுவாமி மூலமாக அடியன் சின்ன வயசுலேயே அடியனுக்கு பழக்கம் உண்டு சுவாமியோட காஞ்சிபுரத்தில். இருந்தாலும் அப்பப்போ தான் கிடைக்கிறது அவருடைய சமாகமம். இன்றைக்கி உட்காந்து சமக்கிரமாக உட்காந்து கேட்டேன். இந்த பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. சுவாமிக்கு நம்ம சின்ன மரியாதை பண்ணலாம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.